தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புவனேஸ்வரி அம்மா, நான் விநாயகர் துதி பாடுங்க. புவனேஸ்வரி அம்மா, விநாயகர் துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அணுத்தடியார் திருவடி பணிகிறேன். சிற்றம்பலம். அல்லல் போம் வல்வினை போம், மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதேன் கா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. செல்வி அம்மா, நாளொரு துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பூவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாபலு வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத திருத்தாள் போற்றி போற்றி. ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாங்க வாங்க ஐயா. சிவாய நம. ஐயா, மைக் ஆன் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாங்க ஐயா. நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சோதியே சுடரே சோல் ஒளி விளக்கே, சுரிகுழல் பனை முளை மடந்தை, பாதியே பரனே பால் கொள்வெண்ணீட்டாய், பங்கயத்தயனும் பாலரியா, நிதிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர், ஆதியே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. திருந்துவார்பொழில் சோல் திருப்பெருந்துறையின் செழுமலர் குருந்தம் மேவிய சீர், இருந்தவார் எண்ணியே சரணினைந்திட்டு என்னுடைய எம்பெருமான் என்றென்று அருந்தவான் இணைந்தே ஆதரித்தழைத்தால் அலைகடல் அதன் உள்ளே நின்று பொருந்தவா கையிலை புகு நெறிது கான் போதரா என்று அருளாயே. என்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்தவர்களுக்கும் சைவமடாதிபதிகளின் பொன்னாள் திருவிடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பொதுமக்களின் திருவிடிகளை சிவனடியாக எண்ணி சனி மீது சுட்டிக் கொண்டு இன்றைய தலைப்பாகிய அனுக்கிரகம் என்பதை படிப்பாங்க. பெருமான் ஐந்தொழில் ஏற்றுகின்றான். ஐந்தொழில் அவனுக்காக ஏற்கவில்லை, அவன் ஆன்மாக்களுக்காக ஏற்றுகின்றான். இந்த ஆன்மாக்கள் அந்த முக்தி இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவன் முதலில் சிருஷ்டி என்கின்ற அந்த படைத்தல் தொழிலை செய்கின்றான். படைத்து ஒவ்வொரு உடலுக்கும் சில கால எல்லையை கொடுத்து அந்த கால எல்லை வழியில் அதுக்கு தனு கன போன போகங்களை கொடுத்து அவற்றை காக்கின்றான். அந்த கால எல்லையில் அவற்றை ஒடுக்குகின்றான். ஒடுக்கும் போது இது எல்லாம் ஜடத்தில் நடைபெறுவது.
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்றுமே வந்து இந்த ஜடமாகிய உடலுக்கு ஜடமாகிய உலகத்தில் வந்து நடைபெறுவது. இப்போ உயிருக்கு என்ன செய்கின்றான்? உயிருக்கு வந்து துரோபாவம் என்கின்ற அந்த மறைத்தல் தொழிலை வந்து செய்கின்றான். இறுதியாக அனுகிரகம் என்கின்ற அருளல் தொழிலை செய்கின்றான். அதுக்காக இன்னைக்கு வந்து இந்த அருள் பத்துல வந்து முதல் பாடலையும் கடைசி பாடலையும் வந்து நான் வந்து விண்ணப்ப செய்கிறேன். பெருமான் வந்து அருள வேண்டும் என்று மாணிக்கவாசகர் வந்து வேண்டிக் கொள்வார். பெருமான் வந்து இப்ப படைப்பதும் வந்து அருள்தான், காப்பதும் அருள்தான், ஒடுக்குவதும் அருள்தான், மறைப்பதும் அருள்தான், அருளுவதும் அருள்தான். பெருமான் எது செய்தாலும் வந்து அது அருள்தான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல நம்முடைய திருமலர் பெருமான் வந்து வைத்திருக்கின்றார். எனவே நம்ம ஆன்மாக்கள்லாம் வந்து மலத்துல வந்து மூழ்கி கிடக்கின்றது. அந்த மலத்தில் மூழ்கி கிடந்த அந்த ஆன்மாக்களை என்ன செய்யறாங்க? அதை மல பரிபாகம் வந்து செய்ய வேண்டும். மல பரிபாகம்னா உடனே வந்துடாது. ஒரு குழந்தை பிறக்குது, அது ஒரு வேலைக்கு போகணும், ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 20-25 வயசு தேவைப்படுது. அது போல நமக்கும் படிப்படியா தான் படைத்து காத்து கறந்து விளையாடுன்னு சொல்லுவாரு இல்லையா? அது மாதிரி இது வந்து மலை என்ன செய்யணும்? அதை மல பரிபாகம் பண்ணணும். மல பரிபாகம் வந்தாதான் நமக்கு வந்து இறைவனை வந்து ஒப்போம். நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாம் வந்து இறைவன் செயல் தான். நான் எவனுக்கோ ஏதோ கெட்டது பண்ணியிருக்கேன், இப்ப எனக்கு கெட்டது நடக்குது. இந்த கர்ம வினை கணக்கு வந்து எனக்கு முடியுது. நான் யாருக்கோ நான் நல்லது செஞ்சிருக்கேன், யாரோ எனக்கு வந்து நல்லது செய்யறாங்க. இந்த பழைய கர்ம கணக்கு வந்து இப்ப பெருமான் வந்து எனக்கு தீர்க்கிறான். அந்த மாதிரி அவங்க மேல கோபமோ வருத்தமோ இல்லாம பெருமான் தான் அந்த வினையை தீர்க்கின்றான்ங்கிற வரும்போது அந்த இடத்துல வந்து இறைவனை ஒப்பு வந்து வந்துவிடும். அந்த இறைவனை ஒப்பு வந்தவன் அது வரைக்கும் தான் அந்த சக்தி வந்து புரோதானமா மறந்துருது இல்ல. அந்த சக்தி உடனே பாகா என் பிள்ளைக்கு வந்து பக்குவம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த அருள் சக்தி வந்து நம்ம மேல் வந்து பதிய ஆரம்பிக்கும். அது ஒரு அருவி போல கொட்ட ஆரம்பிக்கும். அதுதான் சத்தினிபாதம். எனவே இந்த மலிபரபாகம் இறைவனை ஒப்பு சத்தினிபாதம் வந்தோடனே அது என்ன செய்வான்? பெருமான் வந்து அந்த ஆன்மாக்களை தன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொள்வான் என்பது அந்த பாடல கருத்து. முதல் பாடலுக்கு முதல் பாடம். எட்டு திசையும் அடிக்கின்ற காற்றவன் வட்ட திரையனல் மாநிலமாகாசம் ஒட்டி உயிர் நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்கின்ற கண்ணுதல் காணுமே. எட்டு திசையும் அடிக்கின்ற காற்றவன். நமக்கு எல்லாம் தெரியும் இந்த 8 திசைகள். நேர் திசைகள் 4, கோண திசைகள் வந்து 4. நேர் திசைகள் வந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. கோண திசை வந்து தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு. அதே மாதிரி 8 திசைகளுக்கும் அதிபதி யார்? அங்க அஷ்டதிக் பாலகர்கள்னு நியமித்திருக்கான் பெருமான். அந்த அஷ்டதிக் பாலகர்கள் மூலமாக நமக்கு அனுகிரகம் செய்பவன் யார்? நம்ம அனுஷ்டான பண்ணாச்சு, சுபூஜை செஞ்சாலும் சரி, கடைசியா அந்த அஷ்டதிக் பாலகர்கள் என்ற இந்த 8 பேரையும் வணங்கிட்டு மேல பிரம்மாவையும் கீழே வந்து விஷ்ணுவும் வணங்கி கொண்டுதான் அந்த அனுஷ்டானத்தை வந்து நம்ம நிறைவு செய்வோம். இவன் அந்த 8 திசைகள் இப்ப என்ன இருக்கு? ஆனா 8 திசைகள் இப்ப நமக்கு தெரியறது வந்து காற்றுதான். காற்றுதான் நமக்கு வந்து உடல் மேல படுகிறது இல்லையா? அது ஸ்பரிசம் என்கின்ற அந்த ஊர் உணர்ச்சியை, தொடு உணர்ச்சியை வந்து கொடுக்கின்றது. அடுத்து வட்ட திரை அனல் மாநிலம் ஆகாசம். வட்ட திரை, திரைங்கிறது இந்த அலைகளை வந்து குறிக்கும். இந்த அலைகளை உடைய நீரை குறிக்கும். அந்த நீர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த பூமியை சுத்தி வட்டமா இந்த உலகத்தை சுற்றி அதை பாதுகாக்கின்றது. எனவே உலகத்தை சுற்றியுள்ள வட்டமாகிய அந்த கடலும் அந்த நீரும் அனலாகிய அந்த நெருப்பும் மாநிலம், மாநிலம் என்பது நிலத்தை குறிக்கும். மாநிலமும் ஆகாசம், ஆகாசம் தான் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து தாங்குகின்றது இல்லையா? இப்ப உண்மை விளக்கத்துல படிச்சிருக்கோம். பெருமான் தான் வந்து காற்றாக, நீராக, நெருப்பாக, நிலமாக, ஆகாசமாக 5 பூதங்களையும் வைத்திருக்கின்றார். இது ஏன் இந்த பாட்டுல ஒரு சொல்றாரு? ஏன்னா இந்த உலகமும் வந்து அந்த 5 பூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த உடம்பும் வந்து அந்த 5 பூதங்களால் ஆக்கப்பட்டது. அல்ல, இந்த 5 பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்புக்குள்ள என்ன பண்றான்? ஒட்டி உயிர்நிலை என்னும் அதுக்குள்ள போய் அந்த உயிரை வந்து என்ன செய்கின்றான்? அதை வந்து அடைக்கின்றான், அதுக்குள் வந்து புக வைக்கின்றான். அதாவது காயப்பை, காயம் என்பது இந்த உடலை வந்து கழிக்கும். இந்த உடம்பை நம்ம வறுதியா வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து காய கல்பம்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு அழியாமே எப்பயோ வைக்கிறது அப்படின்னா அதை காய சித்தின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த காயப்பைங்கிறது இந்த உடம்பாகிய பை. அதுல வந்து என்ன பண்ணா பெருமான் வந்து இந்த உயிரை வந்து
கட்டி வைத்து விட்டான். கட்டி வைத்து பிறப்பை வந்து கொடுத்து விட்டான். அப்புறம் என்ன செஞ்சது, இந்த உடம்புக்கு வந்து ஒரு அழியக்கூடிய காலம் வந்து விட்டது. 80 வயசோ 100 வயசோ அது வந்து அழிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்போது கட்டி அவிழ்க்கின்ற கண்ணுதல் ஆமே. அப்போது என்ன செய்கின்றான், இந்த உடலாகிய பையை வந்து அவன் அவிழ்த்து விட்டு அந்த உயிரை வந்து வெளியேற்றுகின்றான். இதுதான் வந்து நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி வந்து நொடித்தான் வழி சொல்லுவார். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வான் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து ஓனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. முதல்ல என்ன பண்றாரு, தான் என்னை முன் படைத்தான். அவர் என்ன படைக்கிறாரு, இந்த உலகத்துல என்ன உலக விட்டாரு, இன்ப துன்ப அனுபவங்களை வந்து கொடுத்தாரு. எனக்கு வேண்டேன் மனை வாழ்க்கை அப்படிங்கிற வெறுப்பு வந்துடுச்சு. அந்த நினைப்பு வந்தோடனே பெருமான் என்ன செய்கின்றார், அந்த 2000 கொம்பு உள்ள அந்த ஐராவணம் என்கின்ற யானையை அனுப்பி தேவர்கள்லாம் என்னை எதிர்கொள்ளுமாறு செய்தார். அப்போது அவர் என்ன செய்தார், ஊன் உயிர் வேறு செய்தார். ஊன் வேற உயிர் வேற. உயிர் வந்து அந்த ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருளை தான் பெருமான் என்ன செய்கின்றார், அந்த யானையின் மேல் வந்து தேவர்களுக்கு வந்து காட்டுகின்றார். இந்த ஊனையும் உயிரையும் பிரிக்கின்றார். அதுக்காக இந்த பாட்டை எடுத்துக்கிட்டேன். வட்டத்திரை என்பது வட்டமாகிய அலைகளை உடைய காற்றை நீரை குறிக்கும். அது ஆகு பெயராக வந்து கடலை வந்து உணர்த்தும். கடல் என்பது அப்பு தத்துவம் அல்லது நீர் தத்துவம். எனவே இந்த உடம்பு வந்து ஒரு பை. இந்த பாட்டியெல்லாம் வந்து சுருக்கு பை வச்சிருப்பாங்க. சரிங்களா, என்ன பண்ணுவாங்க, காசு வீச என்ன பண்ணுவாங்க, போட்டு அந்த சுருக்கு எடுத்து வச்சுருவாங்க. காசு எடுக்கிறப்ப சுருக்கு எடுத்துட்டு அந்த காசை வந்து எடுத்து விடுவாங்க. பெருமானம் என்ன செய்கின்றான், அந்த காயப்பைக்குள்ள வந்து இந்த உயிரை வந்து அதற்குள்ள வந்து அடைக்கின்றான். அப்புறம் என்ன செய்கின்றான், அந்த சுருக்கை அவிழ்த்து விட்டு என்ன செய்கின்றான், அந்த உயிரை வந்து அவன் வெளியேற்றுகின்றான். வெளியேற்றுவது எல்லாமே வந்து அது அனுகிரகம். காணும் என்பதற்கு பேரே வந்து அனுகிரகம். பெருமான் வந்து காட்சி கொடுக்கின்றானே அது அனுகிரகம். காட்டி வித்தால் யார் ஒருவர் காணாதாரே காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமான் வந்து காணுங்கிறது அந்த அனுகிரகத்தை வந்து செய்கின்றான். இதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் வந்து இருக்கின்றது. இந்த பாட்டுக்கு வந்து பெருமான் வந்து இந்த பந்தமாகிய அந்த மறைத்தலை மட்டுமல்லாமல் வீடாகிய அந்த அருளலையும் செய்வதும் அந்த சிவபெருமான் தான். பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்று திருவம்பால வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா. பெருமான் தான் அந்த பந்தமாகிய அந்த மறைப்பை கொடுப்பதும் அவன்தான், வீடாகிய அந்த அருளை கொடுப்பதும் அவன்தான். அப்படி திருவொற்றியூர் ஒருபா ஒருபது என்கிட்ட பட்டத்தார் வந்து இதே கருத்துக்கணும். கட்டிய நீயே அவிழ்க்கு நல்லால், நீதாப்பா அந்த உடம்புல உயிரை போட்டு கட்டி வச்சிருக்க, அதை நீதாப்பா அவுக்கணும். எத்தனையானும் யான் அவிழ்கறியேன். என்னை வந்து என்ன செய்யலாம், என்னை வந்து இந்த பந்தங்கள்லாம் கட்டி வச்சிருக்கு. இந்த பந்தங்களை கட்ட வந்து அறுக்கிறதுக்கு இந்த உயிராகிய ஆன்மாவுக்கு வந்து வல்லமை இல்லை, திறமை இல்லை. எனவே எத்தனையாயினும் யான் அவிழ்கறியேன். இது என்ன முயற்சி பண்ணாலும் இந்த உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு ஒரு திருவடியில என்னால வந்து கேட்க முடியாது என்று சொல்கின்றார்கள். இதுல 8 திசையும் எரிகின்ற காற்றும் என்று அந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாரு, ஒட்டி வட்டத்திரையனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பன் கண்ணுதல் காணுமே. இதுக்கு வந்து அருணை மடிவர் முதலில் வந்து யோக ரீதியா வந்து ஒரு விளக்கம் வந்து செய்திருக்கின்றார். என்ன விளக்கம்னா, நம்ம உடம்புல வந்து 7 ஆதாரங்கள் இருக்கின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம். இந்த 6ம் வந்து ஆதாரங்கள். இங்க உள்ள சகசிராரமும் இதற்கு மேல் வந்து 12 அங்குலத்துல வந்து துவாதச அந்த பெருவழி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவோம் துவாதச அந்தம் அப்படின்னா உச்சிக்கு மேல வந்து 12 அங்குலம். துவம்னா 2, தசம்னா 10. தலைக்கு மேல் 12 அங்கலத்துக்கு மேல அங்கதான் பெருமான் வந்து தன்னுடைய சொரூப நிலையில் வந்து இருக்கின்றான். அவன் அங்கே அறிவு வடிவாக ஞான ஆகாசமாக இருக்கின்றான். சிற்பர வியோமம் என்று சேக்கிலார் சொல்வார். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் இங்கு அறிவு வடிகின்ற பெருமான் இருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமானை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், போய் சேர வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார். அடுத்து 2வது பாட்டுக்கு வர்றப்ப இதையும் சேர்த்து வந்து விளக்கம் சொல்றேன்.
உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சிய இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை விச்சும் விரிசிடர் மூன்றும் உலகுக்கும் தச்சும் அவனே சமைக்க வல்லானே. உச்சி, உச்சி என்பது நம்ம தலை உச்சியை குறிக்கும். அதை யோகத்துல நான் என்ன சொல்ல அதை சகஸ்ராரம் அல்லது பிரம்ம ரந்திரம். ஏன் அது பிரம்ம ரந்திரம்னா, ரந்திரம்னா வந்து துளைன்னு அர்த்தம். குழந்தை பிறகு என்ன பண்ணுது, இந்த உச்சியில வந்து ஒரு ஓட்டையோட ஒரு துளையோட வந்து பிறக்குது. அது 2 வயசு வரைக்கும் என்ன பண்ணுங்க, தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த உச்சி வந்து குழியா இருக்கும். அது ஒரு துடிப்பு கூட தெரியும். அதை தான் வந்து பிரம்ம ரந்திரம் என்று சொல்வார்கள். அந்த 2 வயசு வரைக்கும் குழந்தை வந்து அவ்வளோ தெய்வீகமா இருக்கும். சிரிக்கிறது, எந்த செயல் செஞ்சாலும் சரி அவ்வளோ அழகா வந்து இருக்கும். ஏன்னா அப்ப வந்து இறைவன் வந்து நேரடியா அந்த குழந்தைய காக்குறான். அந்த இறைசக்தி 12 அங்கத்துக்கு மேல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 12 அந்த இறைசக்தி என்ன பண்ணுது, இந்த உச்சந்தலைக்கு போயிட்டு இது வழியா வந்து அது உடம்பு முழுக்க வந்து பரவுது. இந்த 6 ஆதாரங்கள், அந்த 72,000 நாடிகள் எல்லாவற்றையும் வந்து என்ன செய்கின்றது, அந்த இறைவனுடைய ஒளி வந்து இங்க பாயுது. அது பாய்ந்து விப்ஜிஆர் நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து வெள்ளை ஒளி என்னது, அது 7 நிற வண்ணமாக மாறுகின்றது. அங்க வரப்ப வயலட் என்ற அந்த கலர், இந்த கலர் இண்டிகோ, இண்டிகோ கருநீலம், BI பி இது வந்து ப்ளூ, நீல நிறம் வந்து கண்டம். பெருமாளுக்கு நீலகண்டம்னு வந்ததுக்கு காரணம் வந்து இங்க தொண்டை குழிக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். அதான் ப்ளூ என்கிற இந்த ஆகாயம் வந்து நீல நிறமா இருக்கும் இல்லையா, பெருமாளும் நீலகண்டன் என்பது. இந்த ஜி, ஜிங்கிறது கிரீன், கிரீன் வந்து அந்த இதயத்தை அநாகத சக்கரத்தை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் ஓ என்கின்ற அந்த ஆரஞ்சு நிறம் வந்து நம்முடைய மணிப்பூரக சக்கரம் அல்லது தொப்புளை வந்து குறிக்கும். அப்புறம் எல்லோ, இந்த இடத்துல வந்து எல்லோ வரும், மஞ்சள் நிறம் வரும். மஞ்சள் நிறம் தான் வந்து மணிப்பூரகம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து நம்முடைய சுவாதிஷ்டானம். அப்புறம் ரெட் என்கிற அந்த சிவப்பு நிறம் வந்து மூலாதாரம், மூலாதாரம் வந்து சிவப்பு நிறம். அப்புறம் நம்முடைய சுவாதிஷ்டானம் வந்து ஆரஞ்சு நிறம், நம்முடைய மணிப்பூரகம் வந்து மஞ்சள் நிறம். அப்புறம் நம்முடைய இதயம் இருக்கு இல்லையா, அது வந்து பச்சை நிறம். இந்த விசுத்தி என்பது நீல நிறம். இந்த ஆக்கிய சக்கரம் வந்து கருநீல நிறம். இதை வந்து வயலட் என்கிற ஊதாப்பூ செந்நீல நிறம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஒளி என்னது இங்க 7ஆ வந்து பிரிஞ்சு அது தாக்குது. அந்த 2 வயசு வரைக்கும் அந்த இறை அனுபவம் அந்த குழந்தைக்கு நேரடியா கிடைக்கின்றது. 2 வயசுக்கு மேல அந்த உச்சிக்குழி வந்து மூடிடும். அப்புறம் என்ன பண்ணும், அந்த குழந்தை நம்மளை பார்த்து நம்ம வீட்டில் உள்ள அந்த கல்லாம் கப்படம் சூது எல்லாத்தையுமே வந்து அது கத்துக்கிட்டது வீணா போயிடுது. எனவே வந்து உச்சியில் ஓங்கி இந்த பிரம்மரந்திரத்தில் வந்து அவன் எப்படி இருக்கின்றான், அங்கிருந்து அவன் ஓங்கி எழுந்து ஒளி திகழ். அங்க ஒளினா பிரகாசத்தை குறிக்கும். சிவப்பிரகாசம் பார்க்கணும் இல்லையா, சிவம் வந்து பிரகாசிக்கின்றது. அந்த ஒளியாக சிவம் வந்து பிரகாசிக்கின்றது. அந்த பிரகாசிக்கின்ற நாதத்தை, நாதம், நாத தத்துவம் என்பது இந்த இடத்துல ஒளியை வந்து குறிக்கும், சப்தத்தை வந்து குறிக்கும். அப்ப என்ன பண்ணுவான் பெருமான் வந்து அங்க இருக்கிறப்ப தன்னுடைய சிலம்பொலியை வந்து கேட்க செய்வான். யோகத்துல போறப்ப அவங்களுக்கு வந்து அந்த வீணை ஒலி, அந்த புல்லாங்குழல் ஒலி, இந்த மாதிரி சிலம்பொலி, யானை புலிகின்ற ஒலி, மயில் அகவுகின்ற ஒலி, இந்த மாதிரி தசநாதங்கள் வந்து கேட்கணும்னு பிற்பாடு நம்ம திருமந்திரத்தை வந்து பார்ப்போம். எனவே இந்த இடத்துக்கு வந்து அவங்க கவனம் பிடிச்சு அப்படின்னா அப்பொழுது பெருமான் என்ன செய்கின்றான், தன்னுடைய அந்த காலில் உள்ள அந்த சிலம்பின் ஒலியை வந்து கேட்கின்றான். அதுதான் நாதம் என்று நாம் வந்து சொல்றோம். எனவே அந்த பரநாத தரிசனத்தை அது பண்ணும். எனவே நம்முடைய சேரமான் பெருமான் என்ன செய்கின்றார், அவர் பூஜை செய்யும்போது பெருமான் வந்து என்ன செய்கின்றார், தன்னுடைய சிலம்பொலியை வந்து கேட்க செய்கின்றார். சிலம்பொலியை கேட்டா ஆக பெருமான் வந்து என் பூஜையை கேட்டாரு, என் பூஜை வந்து நிறைவாயிடுச்சு அப்படின்னு ஒரு மனசு மகிழ்ச்சி வரும். ஒரு நாள் பார்த்தா அவர் பூஜை பண்றாரு, அந்த சிலம்பொலி வந்து கேட்கவில்லை. ஆகா என் பூஜையில ஏதோ குறை நடந்து விட்டது, பெருமானுக்கு வந்து பிடிக்கவில்லை, இதுக்கு மேல வந்து நான் உயிரோடு இருக்கக்கூடாது, தன் உடைவாளை விரும்பி தன்னை வந்து வெற்றி கொள்ள போகின்றார். அப்போது பெருமான் என்ன செய்கின்றார், தன்னுடைய சிலம்பொலியை காண்பித்து விட்டு பிறகு வந்து அசரீரி வாக்காக சொல்கின்றார். நான் வந்து சிதம்பரத்துல தில்லையில இருந்தேன், அங்க சுந்தரன் வந்தா, சுந்தரன் வந்து பாடிக்கிட்டே இருந்தா, அந்த பாட்டை கேட்டு நான் வந்து மெய் மறந்து போயிட்டேன். அதனாலதான் உனக்கு நான் வந்து இந்த சிலம்பொலி கேட்பதற்கு இது தாமதமாகிவிட்டது என்று பெருமான் வந்து சொல்லுகின்றார். பெருமானால் வந்து அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலும் உள்ளவர். அவர் வந்து காமிச்சுக்க முடியாதுன்னா நிச்சயமா காமிச்சிருக்க முடியும்.
ஏன் அந்த மாதிரி சொல்ல, அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு நட்பை வந்து உண்டாக்க வேண்டும். அந்த நட்பு அங்க ஏற்படுற நட்பு என்ன செய்யணும், இங்க இருந்து அவளுக்கு கடைசியில இந்த கைலாயம் போற வரைக்கும் உள்ள அந்த நட்பாக திகழ வேண்டும் என்பதற்காக பெருமான் வந்து சுந்தரரை வந்து இவருக்கு வந்து அறிமுகம் செய்கின்றார். இதுக்கு மேல பண்ணோம்னா நம்ம வந்து பெரிய புராணத்துல சுந்தர புராணத்துல போன மாதிரி ஆகிப்படும். ஆனா துணை விட்டுட்டு இந்த நாதம், இந்த சிலம்பு ஒலிக்காக சொல்லும், அதை வந்து பரநாதம் என்று சொல்வார்கள். இந்த பரநாதத்தை யோகிகள் வந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யோகிகள் என்ன பண்ண கண்ணை முடிக்கிட்டு அந்த நாதத்தையே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் வந்து நாத யோகிகள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அந்த பேர் வந்து நாதான்னு முடியும். மோகநாதர் அந்த நாதத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து ஒளியை, பெருமானது நடனமாடக்கூடிய ஒளியே வந்து கண்ணை மூடி பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வந்து விந்து யோகிகள். விந்து என்பது ஒளியை குறிக்கும். இதை நாத யோகிகளாகவும் விந்து யோகிகளாகவும் வந்து அவர்கள் இருப்பார்கள். இந்த நாத யோகி என்ன செய்வார்கள், அந்த பரநாத ஒளியை, அந்த தரிசனத்தை விரும்பி நச்சியே இன்பம் கொள்வார்க்கு. நச்சுதல்னா விரும்புதல். நச்சிட வந்திடும் என்று திருவாசல பார்க்கிறோம் இல்லையா, அது நச்சியை விரும்பிய என்ன செய்யணும், இன்பம் கொள்வார்க்கு. அப்ப அந்த நாதத்தை கேட்கிறப்ப அந்த அளவுக்கு இன்பம், அந்த அளவுக்கு பேரின்பம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கொள்ளக்கூடிய அந்த யோகிகளுக்கு, அந்த அடியார்களுக்கு நமன் இல்லை. அவர்களுக்கு வந்து அந்த அப்பேற்பட்ட உயிருக்கு வந்து இறப்பு கிடையாது. நமன் வந்து அந்த உயிர்களை வந்து கொல்ல மாட்டான். அவர்களை வந்து என்னங்க, அவங்க வந்து சமய தீட்சை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அப்ப ஸ்ரீகண்டருத்தரே வந்து அவர்களை வந்து அழைத்து கொண்டு போகின்றார்கள். கிரியை என்கின்ற அந்த விசேஷ தீட்சை அதை பெற்றாங்கன்னா அப்போ அனந்தேசர் வந்து கூட்டிகிட்டு போவாரு. அப்புறம் வந்து நிர்வாண தீட்சை என்கிற 3வது போனா சிவபெருமானே நேர்ல வந்து அந்த உயிர்களை வந்து கொண்டு போவான். இதே அவர்களுக்கு வந்து நமன் வரமாட்டான். நம வாதனை வந்து அவர்களுக்கு கிடையாது. இதே உச்சியில் ஓங்கி ஒளிதிகள் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை. அவர்களுக்கு அந்த உயிருக்கு இறப்பு கிடையாது. விச்சும் விரிசுடர் மூன்றும். விச்சு என்பது அந்த வித்தை வந்து குறிக்கும். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், மண்ணும் வானகம் யாவையும் வச்சு வாங்குவாய். பெருமான் வந்து விளைவு செய்வதற்கு வந்து விதை தேவையில்லை. பெருமான் வந்து அங்கு வித்து இல்லாமலே வந்து எல்லாத்தையும் வந்து படைப்பான். அந்த பெருமான் தான் வந்து விதையாக இருக்கின்றான் என்று நம்ம வந்து சொல்றோம். விடு சுடர் மூன்றும். இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய சுடர்கள் 3. ஒண்ணு வந்து சூரிய சுடர், 2வது வந்து சந்திர சுடர், 3வது வந்து அக்னி சுடர். இந்த 3 சுடர்கள் தான் உலகுக்கு தச்சும் அவனே. அவன் என்ன பண்ணா, இந்த உலகத்தை வந்து அவன் வந்து தைக்கிறான். இந்த பஞ்ச பூதங்களை வச்சு தைக்கிறான். அந்த தச்சிக்கிற வேலை பண்ணதால தச்சும் அவனே. அவன் தான் வந்து தச்சு தொழிலை செய்யக்கூடிய என்ன செய்யறான், இந்த தச்சனாக இருக்கின்றான். அவனே வந்து சமைக்க வல்லானே. அவன் தான் வந்து இந்த 5 தொழில்களையும் இயற்ற வல்லவனும் அவன் தான். இதுதான் வந்து அந்த பத உரை. பாட்டுல வந்து அந்த சிருஷ்டியை வந்து கூட ஒத்தி உயிர்நிலை எனும் காயப்பைக்குள் வந்து கற்றான். கற்றது வந்து அது எது, படைப்பு. அவிழ்க்கின்றான், அது வந்து ஒடுக்கம் என்கிற அந்த சங்காரம். இந்த இடத்துல வந்து அவன் 5 தொழிலையும் வந்து இயற்ற வல்லவன் அவன் தான். சிருஷ்டிப்பது முதலாக அந்த 5 தொழில்களும் அது உயிருக்கு செய்கின்ற அந்த அருளல் தொழில்தான் என்று அந்த கருத்து. தச்சுதல்னா ஒன்றை ஒன்று இணைப்பது. எனவே அந்த இணைக்கின்ற செயலை செய்கின்றான். உடலோடு வந்து உயிரை வந்து இணைக்கின்றான். 5 பூதங்களை இணைக்கின்றான். பிராணவாயுவை வந்து இணைக்கின்றான். 36 தத்துவங்களை வந்து இணைக்கின்றான். 60 தாத்வீகங்களை வந்து இணைக்கின்றான். இப்படி எல்லாவற்றையும் வந்து அவன் வந்து இணைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த கருத்துல வந்து இதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து இந்த உடம்பு வந்து ஒரு பை, காயப்பைன்னு பார்த்தோம் இல்லையா. காயப்பைங்கிறப்ப பார்த்தப்ப நம்ம என்ன சொன்னோம், இதை வந்து உடம்பாகிய அந்த பை. இதுக்கு வந்து ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடலோடு உயிரிடை நட்பு. உடம்பையாகிய இந்த உடம்பு வந்து தனியா பூமியில கிடக்கு. புல் பறந்தற்று, இந்த உயிராகிய பறவை வந்து பறந்து விட்டது. உடம்பு இங்கதான் கிடக்குது, உயிர் வந்து போயிடுச்சு. ஆனா என்ன, உடலோடு உயிரிடை நட்பு. இந்த உடலுக்கும் உயிருக்கும் பெருமான் வந்து அந்த நட்பை ஏற்படுத்தி விட்டான். இப்ப எப்படி அவர் வந்து சரவண் பெருமானுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் நட்பை ஏற்படுத்தினாரோ,
அந்த நட்பு வந்து கடைசி வரைக்கும் கைலாயம் போற வரைக்கும் இருந்தது. கைலாயத்திலையும் அந்த நட்பு வந்து தொடர்ந்து இருந்து கொண்டுதான் வந்து இருந்தது. இந்த நட்பு என்னாச்சு? இது வந்து ஓடி போச்சு. உடம்பு விட்டு உயிர் ஓடி போச்சு. உடம்போடு பெருமான் வந்து அந்த உயிராகிய அந்த பறவை வந்து அந்த கூட்டுக்குள் வந்து அடைத்து வைத்திருந்தான். அந்த குடம்பைங்கிறது அந்த இடத்துல முட்டைன்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். பறவைகள் வந்து முட்டை இட்டதான பொறிக்கும். முட்டை இருக்கிறப்ப என்ன செய்யுது? குஞ்சு வருது. குஞ்சு வெளியில வந்து அது பறந்து போயிடுது. அந்த முட்டை ஓடு மட்டும் அங்க இருக்கு. அப்ப இதுக்கு வந்து பரிமேலழகர் வந்து உரை செய்யறார். ஏன்னா உடம்பு உயிரை பிரிஞ்சு போயிடுச்சு, ஊனூறு வேறு செய்தான். இதான் நான் சொல்லக்கூடிய அந்த பொருள். இவரு என்ன பொருள் சொல்றாருன்னா, இந்த உடம்பு உயிர் நட்புங்கிறது எப்படி இருக்குன்னா, அது சமமான நட்பா இருந்தா அது கடைசி வரைக்கும் வந்து போயிடும். இது தாழ்ந்த நட்பா இருந்ததுன்னா என்னாயும் காரியம் முடிஞ்சோட அது கலந்துக்கிட்டு போயிடும். அது இப்ப என்னாச்சு? இந்த உடம்பாகிய காரியத்திலிருந்து இந்த உயிர் வந்து போய்விட்டது. இதை வந்து நட்புன்னு எப்படி சொல்ல முடியும்னு பரிமேலழகர் வந்து கேள்வி கேட்கிறார். ஏன் அந்த மாதிரி கேட்கிறாருன்னா, இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு வந்து ஜடம், அறிவற்றது. நட்புனா 2 பேரும் சமமா இருந்தாதான், இப்ப சிரமன் பெருமாள் நாயனாரோட சுந்தரன் சமமா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த நட்பு வந்து நிலைத்தது. நம்ம குசேலனும் கிருஷ்ணனும் நட்பா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அது வந்து நிலைத்தது. இன்னும் நிறைய வந்து உண்மையை சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே இது 2க்கும் வந்து சமமே கிடையாது. உடம்பு வந்து ஜடம். இது ஆன்மா வந்து அறிவு சித்துப்பொருள். உடம்புக்கு வந்து அறிவு கிடையாது, ஆன்மாவுக்கு வந்து அறிவு உண்டு. ஆன்மாலே அறிவு பொருள் தான். எனவே 2 எப்படி சமமாக முடியும்? 2 எப்படி நட்பா இருக்க முடியும்? 2வது உடம்பு வந்து உருவம் உடையது. ஆன்மாவுக்கு வந்து உருவம் கிடையாது. அது உருவமற்ற அருவம் 2வது. 3வது என்ன? இந்த உடம்பு வந்து அனித்தம். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு படும். நெருநாள் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து நேற்று இருந்தா இன்னைக்கு இல்லை. இதே வந்து அனித்தம் என்றது. ஆனா அந்த உயிர் எப்படி? அது வந்து நித்த பொருள். பதி பசு பாசம் என பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இந்த பசுவும் வந்து அனாதி, அது நித்த பொருள். எனவே இது வந்து ஜட பொருள், அனித்த பொருள், அழியக்கூடிய பொருள், உருவம் கூடிய பொருள். இதுக்கு ஆப்போசிட் வந்து உயிர். எனவே இந்த 2க்கும் நட்பு வந்து நிலைக்காது. அது நட்புன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது என்று பரிமேலழகர் வந்து உரை செய்வார். இந்த நட்பு. அப்புறம் இந்த 2வது பாட்டுல வந்து இந்த பாட்டை சொல்றார். இப்ப தலைக்கு மேல 12 ஆக்குலம் துவாதா சாந்தம். அங்க வந்து பெருமான் வந்து நான் அறிவு வடிவாக அந்த சிலம்பை வந்து ஒலிக்கின்றான். அந்த சிலம்பொலியை விரும்பி கேட்டு அதனால வந்து இன்பம் அடைகிறார்கள் அந்த யோகிகளும் ஞானிகளும். அவர்களுக்கு வந்து இறப்பே இல்லை. அதுபோல இந்த உலகமா வந்து ஒரு தேர், இந்த அவனி தேர் பண்ணாங்க இல்லையா, முப்படத்தை ஏற்படுத்தாங்க. இந்த உலகமாகிய தேருக்கு வந்து அதுக்கு உறுப்புகளாக பெருமாள் என்ன செய்கின்றார்? இந்த வலது சக்கரம் அது வந்து சூரியன், இடது சக்கரம் வந்து சந்திரன். பெருமாள் நெற்றியில வந்து அந்த அக்னி வந்து இருக்கின்றது. அது மாதிரி அதுக்கு என்ன செய்யுது? அந்த பஞ்சபூதங்களால் ஆனது இந்த போனி தேர். அத அந்த தேரினை பண்ணி இந்த உலகத்தை வந்து தச்சராகிய இவன் வந்து செய்யறான். உலகத்தையும் அவன் தான் வந்து படைத்து காத்து ஒடுக்குகின்றான். இந்த உடலையும் அவன்தான் படைத்து காத்து ஒடுக்குகின்றான். இதற்கு அருணையுடைய சில விளக்கம் என்ன? அதை பிறப்பு இறப்புகளை தந்து நிற்பவனாகிய அந்த தலைவனாகிய சிவபெருமாண்டிய திருவடியை அடைவதை அன்றி இந்த அல்லல், இந்த துன்பம் தீர்வதற்கு வேறு வழி கிடையாது. எனவே இறப்பாவது என்ன? இந்த பிறப்பிற்கு ஏதுவாக இந்த உடம்பை வந்து இந்த உயிர் வந்து எடுத்துக்கொண்டது. இந்த வினை வந்து முடிஞ்சு போச்சு. பிராரப்த வினை வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனோட என்ன செய்யுது? இந்த உடம்பு வந்து இந்த உயிர் வந்து உடம்பை விட்டு போயிடுச்சு. அது போனது என்ன? அது வினை இன்னும் சஞ்சித வினை பாக்கி இருக்கு. மறுபடியும் அது மறுபிறப்பிற்கு ஏதுவாகிய அந்த வினை வரும். எனவே இந்த வினையை தான் என்ன செய்யறார்? இந்த வினை நீக்கத்தை தான், இந்த உடலிலிருந்து உயிரை பிடிக்கின்ற அந்த நீக்கத்தை தான் யமன் செய்கின்றான். ஆனா இறைவனது திருவுருள் பெற்றோருக்கு அவர்கள் பல பிறப்புகளிலும் அந்த ஈட்டிய அந்த சஞ்சிதை என்ன செய்யணும்? அது மலையா ஒரு குவியலா இருக்கும். ஆனா பெருமான் வந்து ஒரு பார்வை பார்த்தா போதும், அருள் நோக்கம் செஞ்சா போதும், அது என்ன பண்ணும்? அது வந்து சுத்தி எரிக்கப்படும். விண்ணூர அடுக்கிய விறகின் வெவலில் உண்ண புகில் அவை ஒன்றும் இல்லையா. இந்த விறகு வந்து வானம் வரைக்கும் இருக்கு. ஒரு சின்னோண்டு தீக்குச்சியை வந்து நீ கொளுத்தி போடுற. கொளுத்தி போட்டா என்ன பண்ணுது? அப்படியே பிடி சாம்பலா வந்து போயிடுது. அது பண்ணி என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் அதை பத்தி பயப்படாத. எல்லாம் பெருமான் பார்த்தானா போதும், எல்லாம் சுட்டரிக்கப்படும். அப்ப என்ன செய்யும்? அந்த மறுபிறப்புக்கு ஏதுவாகிய அந்த வினை இல்லை.
அப்ப அந்த உடம்பு விட்டு ஊனு வேறு செஞ்சாங்க என்ன போவோம், அது நேரா வந்து முக்திக்கு தான் போவோம். பெருமான் வந்து திருவடியை தான் செய்யும். இந்த நீக்கத்தை வந்து யார் செய்வார்கள்? நான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா, இது வந்து அடியார்களுக்கு வந்து செய்யக்கூடியவர் வந்து ஸ்ரீகண்ட ருத்ர அனந்தேஸ்வரர் சிவபெருமான். மற்ற ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் வந்து படிமுறைக்கு வரல, தீட்செல்லாம் ஒண்ணு வாங்கல. ஆனா அவங்களுக்கும் வந்து இந்த இருவடிப்புலாம் வந்துருச்சு. அப்ப பெருமானுக்கு ஒரு வடிவம் இருக்கு, அதுக்கு பேரு நீல ருத்ரர் என்று செய்வார் என்று சிவ ஆகமங்கள் வந்து சொல்கின்றன. இந்த சிவகணங்கள் வந்து செய்வார்கள் என்று புராணங்கள் செய்கின்றன. ஆனா இவங்களுக்கு வந்து நமன் கிடையாது, இந்த அடிகளுக்கு வந்து நமன் கிடையாது. அவர்கள் வந்து சாவா நிலையை, பிறவா நிலையை அவர்கள் வந்து இந்த உடல் நீக்கம் தான் சாவுன்னு நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இறைவன் திருவருள் பெற்றா இந்த உடல் நீக்கம் வந்து நமக்கு முக்தி என்று சொல்லுவோம். அது உடல் நீங்காது பெருமான் திருவடியை நம்ம நிலைச்சினோம்னா அது வந்து ஜீவன் முக்தி, அந்த உடம்பு இருக்கக்கூடிய அந்த முக்தி என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, நம்ம ஆரம்ப காலத்துல வந்து நம்ம சம்பாதிக்கிறது வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வாடகை வீட்டுல வந்து குடியிருப்போம். வாடகை வீட்டுல குடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், அவர் வந்து வீட்டுக்காரர் வந்து நம்ம செயல அவருக்கு பிடிக்கல, இல்ல அவர் நமக்கு பிடிக்கல, வீட்டை நீங்க காலி பண்ணுங்க ஏன், நம்ம வீட்டை காலி பண்ணி என்ன பண்ணுவோம், அடுத்த வீட்டுக்கு போவோம். இனிமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அடுத்த வீட்டுக்கு போற மாதிரி இந்த உடம்பை காலி பண்ணிட்டு அடுத்த உடம்புக்கு போறோம். அவங்களுக்கு வந்து மறுபிறப்பு வந்து விட்டது. இப்ப நான் என்ன பண்ண, ஓரளவு சம்பாடிச்சு எனக்கு சொந்தமா வந்து நான் வீடை கட்டிக்கிட்டேன். இப்ப அந்த வாடகை வீட்டுக்காரன் வந்து நீ போயான்னு சொல்றான். போனா என்ன பண்ண, அங்கேயிருந்து போயிட்டா என்ன பண்ண, என் சொந்த வீட்டுக்கு போயிடுவேன். சொந்த வீடு என்பது முக்தி. எனவே இந்த மாதிரி நமக்குன்னு பெருமான் வந்து அந்த வீட்டை அமைத்து விடுகின்றார். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த உடம்பு வீட்டை நீங்கினோட பெருமான் வந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய திருவடியாகி அந்த வீட்டில் வந்து செய்வார். இதுதான் விச்சதிந்தியே விளைவு செய்வாய். பெருமான் வந்து விச்சு இல்லாமே விதை இல்லாமையே விளைவு செய்வான். இதையே தான் நம்முடைய நாவுக்கரசர் பெருமானும் 4ஆம் திருமுறை 4வது பதிகத்தில் 2வது பாட்டு, விச்சின்றி நாறு செய்வானும், விதை இல்லாமையே வந்து செடியை வந்து வளர்ப்பான் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். புத்தனை முதல் ஜோதியை, அதுல வந்து வித்தனை என்று அந்த பாட்டுல திருவாசல வந்து வரும். நேரம் போக்கிட்டு இருக்குது, அல்லது 3வது பாட்டுக்கு வந்து நம்ம வந்து சென்று விடலாம். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்தொட்டது எல்லாம் வனைவன், குசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இதுவாமே. குசவன் என்பது குயவனை வந்து குறிக்கும். அந்த மட்களத்தை செய்யக்கூடிய அந்த குயவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை, இந்த திரிகைன்னு ஒரு சக்கரம் வச்சிருப்பான், தண்டு சக்கரம். அதில் வந்து என்ன செய்வான், மண்ணை கொண்டு குசவன் மனத்துற்றது எல்லாம் அணைவான். அவங்ககிட்ட யார் யாரு என்னென்ன குடம், சில பேர் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த குடம், சாலு, கரகம், இந்த மாதிரி பல்வகைப்பட்ட பாத்திரங்களை வந்து அவன் மனதில் எண்ணியவாறு அவன் வந்து வனைவன், அவன் வனைந்து செய்வான். குசவனை போல் எங்கள் கோன் நந்தி, அந்த குயவனை போலவே எங்கள் அரசனாகிய சிவபெருமானாகிய அந்த நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே. குயவன் சக்கரத்தில் வைத்த அந்த மண்ணை கொண்டு தன் மனத்தில் எண்ணிய பொருளை எல்லாம் ஏற்றுபவன், அதுபோல எங்கள் இறைவனாகிய சிவனும் திருவுள்ளத்து எண்ணில் அந்த உலகத்தை வந்து அவன் பல வகையாக படைப்பான். அவனுக்கு என்ன வேணும், இந்த குசவனுக்கு வந்து அந்த மண்ணு வேணும், மண்ணாகி அந்த விதை வேணும். தண்டு சக்கரம், மண்ணுதான் வந்து முதல் காரணமாய், தண்டு சக்கரம் அது வந்து துணை காரணம். குயவன் வந்து அதை செய்யறான். ஆனா எம்பெருமான் வந்து நிமித்த காரணன். அவன் வந்து சங்கல்பம் செஞ்சாலே போதும் எல்லா உலகங்களும் அந்த உயிர்களும் வந்து தோன்றிவிடும். எனவே சிவன் வந்து தன் சிந்தையில் சங்கல்பித்த வண்ணம் என்ன செய்கின்றான், இந்த முதற்காரண மாயை கொண்டு இந்த உலகம் போல 224 போனங்களை வந்து உண்டாக்குவான். இதுல வந்து சித்தியார்ல வந்து இதே உமை வரும். ஆரியன் குலாலனாய் நின்று, ஆரியன்கிறது மேலான சிவபெருமானை குறிக்கும். அந்த மேலான சிவபெருமான் குலாலனாய் இந்த குசவனை போல நின்று ஆக்குவான் அகிலம் எல்லாம். எப்படி மண்ணை கொண்டு மட்பாண்டங்கள் செய்கின்றானோ அது போல பெருமான் வந்து இந்த அகிலங்களை எல்லாவற்றையும் வந்து ஆக்குவான் என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இது ஆம், அது மாதிரி இருக்குன்னா அது மாதிரி இருக்கும், இது மாதிரி நினைக்கணும் அவன் பெருமான் வந்து இது மாதிரி ஆயிடும். அப்படி பல்வேறு வகையாக அவன் பல்வேறாக தோற்றுவிப்பான்.
அவன் அவன் இஷ்டத்துக்காக அந்த மாதிரி செய்யறானா? அது மாதிரி கிடையாது. அந்த உயிர்களின் வினைக்கு ஏற்ப, அந்த கண்மத்துக்கு ஏற்ப அந்த உடலை அது இருக்கக்கூடிய உலகத்தை அவன் படைத்து கொடுக்கின்றான். வேண்டி உலகத்தை இது அதுவாக வனைவான் என்று இந்த உலகம் என்ன செய்த அது இது ஆகும். குயவன் கருவியால் செய்கின்றான். பெருமான் என்ன செய்கின்றான்? அவனது நினைவு மாத்திரையால், எண்ணத்தின் மூலம், சங்கல்பத்தின் மூலம் என்ன அவன் செய்ய, அவனுடைய முன்பில் பெருமானுடைய இந்த சந்நிதி மாத்திரையில் இந்த உலகம் தொழில்படும். இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் உதிக்கின்றது. உதிச்சா என்ன செய்யுது? அந்த குளத்துல உள்ள நீர் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியா பெய்து வத்துது. ரெண்டாவது என்ன, அந்த குளத்துல தாமரை மொட்டுகள் இருக்கின்றது. அது மலரும் பருவத்தில் என்ன செய்யுது? அது வளர்ந்து விடுகின்றது. ஏற்கனவே மலர்ந்தது என்ன செய்யும்? அது வாடி உதிர்ந்து விடும். அது போல பெருமாளுடைய அந்த சந்நிதி மாத்திரத்தில் என்ன செய்யும்? அந்த எல்லா நிகழ்ச்சிகளும் தானா நடக்கும் என்று அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பெருமான் பிற தொழில்களை என்ன பண்றாரு? படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், இதெல்லாம் என்ன செய்கின்றார்கள்? பிரம்மன் மூலம் படைக்கின்றார், திருமால் மூலம் காக்கின்றார், அவர் ருத்ரன் மூலம் ஒடுக்குகின்றார், மகேஸ்வரன் மூலம் மறைக்கின்றார். ஆனா என்ன செய்யறார்? அனுக்கிரகத்தை மட்டும் அவர் தானே நேரடியாக செய்கின்றார். இதே இந்த அருளல் தொல்லை அனுக்கிரகத்தை அவனை என்று வேறு யாராலும் செய்ய முடியாது என்ற கருத்தை இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பசுவை மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு கொம்பு அடிச்சு கைத்தை கட்டுவாங்க. அப்ப கட்டினா என்ன செய்யும்? அந்த பசு அந்த எல்லைக்குள்ள அது சாப்பிடுவோம். அது போல பெருமானம் என்ன செய்கின்றான்? நம்மை ஒரு எல்லைக்குள்ள, அந்த உடம்பாகிய எல்லைக்குள்ள அவன் என்ன கண்ம மாயக்கு உட்படுத்து வச்சுக்கான். அப்ப என்ன பண்றான்? அது மாடு மேய்ஞ்சி போச்சுன்னா அந்த கட்டை வளர்த்து விட்டா என்ன செய்யும்? அது ஓட்ட ஓட்டமா வீடுக்கு வந்துடும். அதாவது பெருமானம் கட்டி அவிழ்ப்பான். இந்த மாட்டோட கட்டை அழுத்தோட அது எப்படி வீட்டுக்கு போகுதோ அது போல இந்த கட்டை அழுத்த உடனே அந்த உயிர் அவருடைய திருவடியை சேர்ந்து விடும், முக்தி இன்பத்தை அடைந்து விடும் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த 4வது பாட்டு. விடையுடையான் விகிர்தன் மிகு பூதம் படையுடையான் பரிசே உலகாக்கும் கொடையுடையான் குணம் என் குணமாகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. பெருமானுடைய கொடையால் அவனை போல கொடை கொடுக்கக்கூடியது யாருமே இல்லை. இதை நம்ம என்ன பண்றோம்? இந்த சங்க காலத்து 7 வளர்களை சொல்றோம், கண்ணனை சொல்றோம் கொடைக்கு உதாரணமா. ஆனா பெருமானை போல அந்த கொடையை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவன்தான் நமக்கு அந்த தனு காரண போனமாகிய அந்த கொடையை கொடுத்திருக்கின்றான். அவனுடைய குணம் எப்பேற்பட்ட குணம்? அவனுடைய குணம் நம்மை போல முக்குணம் கிடையாது. சாத்விகம், ராஜசம், தாமசம் என்பது நமக்குள்ள குணங்கள். தாமசம்னா சோம்பலாக இருக்கும், ராஜசம்னா நம்ம நிறைய வேலை செய்வோம், சாத்விகம்னா நம்ம சாந்தமா இருப்போம். ஆனா பெருமான் அந்த முக்குணத்தை தாண்டியவன். அது நிர்குணன், குணாதீதன், குணங்களை தாண்டியவன். என் குணமாகும். அவனுடைய உண்மையான குணங்கள் அது 8 குணமாகும். அது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அவன் சடை உடையான். சடை என்பது அவனுடைய ஞானத்தை குறிக்கும். இந்த உயிர்களுக்கு அவன் இந்த சடையாகிய ஞானத்தை கொடுக்கின்றான். அவன் சிந்தை சார்ந்து நின்றானே. பெருமான் இந்த உடம்புல எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவன் எங்க சிறப்பா நிக்கிறான் அப்படின்னா அந்த சிந்தை செய்யக்கூடிய அந்த சித்தத்தை அவன் சார்ந்து நிற்கின்றான். அவன் விடை உடையான். அவன் ரிஷபாவனத்தை உடையவன். அவன் விகிர்தன். விகிர்தன் அவன் சாமர்த்தியசாலி, மாறுபட்ட தலைக்குளத்தை உடையவன். தன்மிகு பூதப்படையுடையான். பெருமான் எங்க போனாலும் என்ன பண்ணுவாரு? பூதப்படையோட தான் போவார். வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை விடையேறி பூதம் சூழ வருவார் என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். பூதம் சூழதான் பல பாடலாம் பார்க்கலாம். பூதப்படையுடையான் பரிசே உலகாக்கும். எனவே இந்த உயிர்களின் வினைக்கு தக்க பரிசாக இந்த உலகத்தை படைத்துக்கூடிய அந்த கொடையானாக இருக்கின்றான். அது மட்டுமா, உடம்ப படைச்சு கொடுத்துட்டான். கொடுத்து அந்த உயிர்களின் அறிவுக்கு அறிவாக, உயிருக்கு உயிராக, அறிவுக்கு ஐராக என்று
அந்த வினை பயனை தூய்க்க செய்து அப்போது என்ன இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் வருகின்றது. அந்த ஆன்மா பரிபாகம் உற்ற போது அது முதிர்ச்சி அடைந்த போது அவன் என்ன செய்றான், வீடுபடச் செய்வனும் அவன்தான் என்று அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். பெருமாள் என்ன குற்றத்தை வந்து பார்க்கறதே இல்லை. இதுதான் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி திருவம்மானில வந்து இது 20வது வந்து பாட்டு. அப்புறம் குலைத்த புத்தகம் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டார் என்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோல் முக்கண் அம்மானே. அங்கே வந்து என் தோல் பாருங்க வந்து என் குணம்னு வந்து சொன்னார் பெருமானே. நான் வந்து ஆன்மாங்கிறப்ப என்னால வந்து குற்றம் செய்யாம இருக்க முடியாது. நான் குற்றம் வந்து நிறைய செய்யறேன், எனக்கே தெரிஞ்சுதான் செய்யறேன், தெரிஞ்சு செய்யறேன், தெரியாம செய்யறேன். அந்த குற்றங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, படிப்படிப்படியா வளர்ந்து அது வந்து மலை மாதிரி இருக்கின்றது, குன்ற அளவுக்கு வந்து வளர்ந்துடுச்சு. அதை வந்து குற்றம் செய்யாம அது என்னால இருக்க முடியாது. ஆனா நீ என்ன பண்ணு, நீ உன் பார்வை வந்து மாத்திக்க. நீ என்ன பண்ணு, அந்த குற்றங்களை எல்லாம் நீ குணமாக பார். ஒன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே கொண்டால், நீ அந்த மாதிரி கொண்டா உனக்கு என்ன கெட்டு போச்சு? உங்க அப்பா விட்டு சொத்தா? எந்தான் கெட்டது இறங்கிடாய் பெருமானே, உனக்கு என்ன கெட்டு ஒன்னும் கெட்டு போகல, ஏன்னா எனக்கு இறங்கி நீ அருள் செய்ய வேண்டும் என்று அந்த மாதிரி சொல்வார்கள். அதே மாதிரி என்னுடைய சுந்தர பெருமானும் பாடுவார். என்ன பாடுவார்னா 7ஆம் திருமுறை 55வது பதிகம் 44 குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கை கண்டு. இந்த திருநீடூர் பதிகத்துல வந்து வரும். குற்றம் செய்தாலும் குணம் என கொள்கை உடையவன், அதை பார்த்து நான் அவன் திருவடியை வந்து சேர்ந்தேன், எதையெல்லாம் பார்த்து உன் திருவடியை சேர்ந்தேன்னு ஒரு லிஸ்டே வந்து வரும். மார்க்கெட்ல இருக்கா, நீ வந்து காமலை உதைத்தாள் இல்லையா, அது மாதிரி முப்புறத்தை எடுத்தா இல்லையா, அது மாதிரி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு அந்த குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கை கண்டோன் திருவடி சேர்ந்தேன் என்று சொல்வார்கள். பெருமானுடைய குற்றம் செய்தாலும் பெருமான் வந்து அதை குணமா அதை செய்தார்கள். நான் செய்யும் துருசிகளுக்கு உடனாகி, நான் செய்த குற்றலுக்கெல்லாம் நீனும் உடனா இருந்தேன்னு அந்த மாதிரி வந்து சொல்வார்கள். இல்ல பிழையெல்லாம் தவிர பணிப்பானே, இந்த மாதிரி தப்பை செஞ்சுட்டு போன அப்ப அந்த பிழையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அவன் பணித்தான் என்று சொல்வான். எனவே சிவபெருமானே அவன் என்ன செய்றான், கட்டவும் அவிழ்க்கவும் வல்லவன். உயிரை வந்து உடலோடு கட்ட வல்லவும் அந்த உயிரிலிருந்து உடம்பை அவிழ்க்க வல்லவனும் அவன் தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பெருமான் வந்து விடை எழுறான் இல்லையா, அதுக்காக எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுதான். கடகரியும் பரிமாவும் வேறு முகந்து ஏறாதே இடபமுகந்து ஏறியவா எனக்கரிய எம்பேடி. அதாவது வந்து திருமால் வந்து முப்புறத்தாங்கிறப்ப இடபமா வாராருன்னு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க இடபம் என்பது எதை குறிக்குன்னா, அது வந்து அறத்தை குறிக்கும். பெருமான் வந்து அந்த தர்ம நந்தி என்கின்ற இந்த அறநந்தி அதை வெள்ளை வடிவாகவும் இருக்கும், அதன் மேல்தான் ஏறி இருக்கின்றார். எனவே அறம்தான் பெருமானுக்கு ஊர்தியாக, ரிஷப ஊர்தியாக இருக்கின்றது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஐந்தாவது பாட்டு உகந்து நின்றே படைத்தான் உலகேலும் உகந்து நின்றே படைத்தான் பல ஓடி உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம் உகந்து நின்றே உயிர் உன் படைத்தானே. பெருமான் என்ன உலகேலும் படைத்தான், பல ஊழிகளையும் படைத்தான், 5 பூதிகங்களையும் படைத்தான். அப்போது இந்த உயிர் சென்று சேர்வதற்காக இந்த ஊனாகிய இந்த உடலையும் வந்து படைத்தான். உலகத்தையும் படைத்தவன் தான், ஊழியை படைத்ததும் அவன் தான், 5 பூதங்களை படைத்தவன் தான், இந்த உடலை படைத்ததும் அடைந்தான். அதையெல்லாம் எப்படி செய்யறான்? அவன் வேண்டா வெறுப்பா இந்த உயிருக்கு வேற வேலையே இல்லையா, எத்தனை படப்பை பிறக்கிறது எத்தனை உடம்பை கொடுக்கறதுன்னு அவன் சலிச்சுட்டு செய்யல. அவன் வந்து உகந்து நின்றே வந்து அதை விரும்பி எதை செஞ்சாலும் பெருமான் வந்து விரும்புதான். ஆளந்தான் உகந்து அமுது செய்தானே, அப்பேற்பட்ட ஆழகால வச்சு அவன் வந்து உகந்து விரும்பி அமுதாக செய்தான். இதே பெருமான் வந்து எந்த காரியம் செய்தாலும் உகந்து விரும்பி செய்கின்றான். பெருமான் வந்து விரும்பியே இந்த உலக இயலையும் படைத்தான். அந்த உலக இயல் உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும். பூலோகம், கோலோகம், சோலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், பூர் புவஸ்வன்னு அந்த மந்திரம் வருது இல்லையா, அதுக்கு மேல வந்து பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், அப்புறம் சதாசிவலோகம், அப்புறம் சக்தி லோகம், சிவலோகம், இந்த மாதிரி 7 ஏழா நிறைய
படைச்சுக்கிட்டே மேல போயிட்டே இருக்காரு. இப்படி கீழே வந்து அதல விதல சுதல தராதல மகாதல பாதாள என்ற அந்த கீழே வந்து 7 உலகத்தையும் வந்து படைக்கின்றார். அந்த 7 கிழக்கு கீழே அங்க யாருக்குன்னா காலாக்னி ருத்ரன் இருக்கிறார். காலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த காலாக்னி ருத்ரன் தான் இந்த பாதாளத்துக்கு கீழே இருந்து அந்த கீழே உலகங்களை வந்து அவர் தான் வந்து பாதுகாக்கின்றார் என்ற கருத்தம் ஆகமத்துல வந்து செய்கிறார். அவன் வந்து என்ன செய்கின்றான், இந்த உலகத்துக்கு வந்து வயசாகி போச்சு, இந்த உடம்புக்கு வயசான மாதிரி இந்த உலகத்துக்கும் வந்து வயசாகி போச்சு. அப்ப என்ன செய்கின்றான், அவன் ஊழிக்காலத்தை வந்து உண்டாக்குகின்றான், அந்த பிரளய காலத்தை வந்து. அது போல பல ஊழிகளை ஊழிதொருளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை ஏலிசையின் தமிழில் இசை நாவல ஊரன் சொன்ன மாதிரி பல ஊழிகள் வந்து பெருமான் வந்து படைக்கின்றான். அதை நிலப்பிரளயம், நீர் பிரளயம், தீப்பிரளயம், காட்டு பிரளயம், இந்த பல பிரளயங்களை பார்த்தோம். அது மாதிரி பிரம்ம பிரளயம் பிரம்மலோகங்களுக்கு அடைஞ்சுவிடும். விஷ்ணு பிரளயம் விஷ்ணுலோகம் வந்து அடைஞ்சுவிடும். ருத்ர பிரளயம் ருத்ரலோகம் வந்து அடைஞ்சிடும். மகேஸ்வர பிரளயம் மகேஸ்வரலோகம் அடைஞ்சிடும். சதாசிவ பிரளயம் அது வரைக்கும் வந்து பெருமான் வந்து உடைக்கின்றான். இப்ப மகா சங்காரத்துல எல்லாத்தையும் வந்து உடைக்கின்றான். பல ஊழிகளையும் வந்து இந்த உலகத்தை ஒடுக்குவதற்காக அவன் படைத்தான். உகந்த நின்றேன் படைத்தான் 5 பூதம். அப்ப என்ன செய்யலாம், அவன் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அந்த பூதங்களை 5ஆக படைத்து அந்த 5 பூதங்களை கொண்டு என்ன செய்கின்றான், அவன் வந்து மனித உடம்பு, தேவ உடம்பு, மக்கள் உடம்பு, விலங்கு உடம்பு, தாவர உடம்பு என்று 7 வகை பிறவிகளை அவன் வகை வகையாக படைத்து எல்லாம் எதற்காக செய்யறான், எல்லாம் வந்து அது இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்று படைக்கின்றான். ஏற்கனவே இந்த சர்வ சிருஷ்டின்னு பார்த்தோம். சர்வ சிருஷ்டி நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல பெருமான் வந்து என்ன பண்றான்னா அந்த சுத்த தத்துவங்களை சிவ தத்துவங்களை படைக்கின்றான்னா முதல்ல பார்த்தோம். முதல்ல வந்து இந்த சிவம் அல்லது நாதம், சக்தி அல்லது விந்து, அப்புறம் சாதாக்கியம், அப்புறம் மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று 5 சுத்த தத்துவங்களை படைக்கின்றான். அந்த 5 சுத்த தத்துவங்கள் 7 வித்யா தத்துவங்களை வந்து அது செலுத்துகின்றது. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அப்புறம் அந்த 7 வித்யா தத்துவங்களை என்ன செய்யுது, அது முக்கியமா 3 கலை வந்து என்ன செய்யும், கலை, வித்தை, அராகம். கலை வந்து கிரியையை வந்து தூண்டும், அராகம் வந்து இச்சையை வந்து விருப்பத்தை வந்து தூண்டும், வித்தை வந்து ஞானத்தை தூண்டும். இந்த ஆன்மாவுடைய அறிவு இச்சை செயலை வந்து அந்த 3ம் தோன்றி அப்புறம் அந்த 24 ஆன்ம தத்துவங்கள் வந்து படைக்கப்படும். அந்த 24 ஆன்ம தத்துவங்களில் கடைசியாக படைக்கப்பட்டது அந்த பஞ்சபூதங்கள். உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று படைத்து அந்த பஞ்சபூதங்களை கொண்டு அவன் வந்து 7 வகையான அந்த பிறவிகளை படைக்கிறான். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதம். இதை பத்தி ஏற்கனவே வந்து விரிவா வந்து ஒரு பதிவுல வந்து நம்ம பார்த்துட்டோம். வேணா அந்த பதிவு எடுத்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இவன் வந்து எப்படி படைக்கின்றான், நான் எப்படி பார்த்தேங்க, 3 தத்துவம் சொல்லியா. ஒண்ணு வந்து சுத்தம். சுத்தம் என்பது சுத்த மாயை. சுத்த மாயினா அதுல வந்து ஆணவம், கண்மம், மாயை ஆகின்ற அந்த மலங்கள் கலக்காத பகுதி வந்து சுத்தம் மாயை என்று சொல்லப்படும். அந்த ஆணவம், கண்மம், மாயை அது வந்து சேர்ந்த பகுதி வந்து அசுத்த மாயை என்று சொல்லப்படும். சுத்த மாயில தான் பெருமாள் என்ன செய்கின்றார்கள், அந்த சுத்த வித்தை என்கின்ற அந்த அயன், திருமால், ருத்ரன், இந்திரன், அந்த அஷ்டதிக் பாலகன் சொல்ல அவர்களெல்லாம் வாழக்கூடிய அந்த பகுதியில வந்து சுத்த வித்தையில வந்து படைக்கிறான். அதுக்கு மேல உள்ளதுல அவன் என்ன படைக்கின்றான், அந்த மகேஸ்வர தத்துவம், அந்த 25 மகேஸ்வர மூர்த்தங்களை பார்த்து அவர்கள் வாழக்கூடிய அந்த போனங்களை வந்து படைக்கின்றான். அதுக்கு மேல சாதாக்கியம் என்கின்ற அந்த சாதாக்கிய உலகத்துல வந்து சதாசிவர்கள், அங்க வந்து அணு சதாசிவர்கள்னு நம்ம மாதிரி இல்லைங்களா, இந்த ஆன்மாக்கள் வந்து பூஜை செய்து தகுதி பெற்றால் அது சதாசிவ நிலைக்கு வரை வரும். பிரம்ம நிலை, விஷ்ணு நிலை, ருத்ர நிலை, மகேஸ்வர நிலை, இந்த சாதாக்கிய நிலை வரைக்கும் பெருமான் வந்து அந்த உயிரை வந்து உயர்த்துவான். இந்த சாதாக்கிய மாதிரி அருளக்கூடிய தொழிலையும் வந்து கொடுப்பான். ஏன்னா 224 போனங்கள் இருக்கின்றன. அது போல அதை கணக்கான உலகங்கள் வந்து இருக்கின்றன, கோடிக்கணக்கான உலகங்கள் வந்து இருக்கின்றன. அந்த உலகங்கள் எல்லாம் என்ன செய்யல, அவருக்கு போகத்தை படைக்க வேண்டும் இல்லையா. அப்போது இந்த ஆன்மாக்கள் கொண்டு அதுவே அந்த போகத்தை வந்து கொடுக்கும். அதை அணு சதாசிவர்கள். அணுனா அந்த ஆன்மா. ஆன்மா வந்து இந்த சதாசிவ பதம் வரைக்கும் வந்து போய்விட்டது. இது பதமுக்தி தான். அது வரைக்கும் பெருமான் வந்து கொடுப்பான். அது பெருமானுடைய கருணை வந்து அந்த அளவுக்கு இருந்தது சொல்லிட்டு அடுத்து
ஆறாவது பாட்டு. ஆறாவது பாட்டு வந்து ஏறக்குறைய இதே கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். படைத்துடையான் பண்டு உலகங்கள் ஏழும் படைத்துடையான் பல தேவரை முன்னே படைத்துடையான் பல சீவரை முன்னே படைத்துடையான் பரமாகி நின்றானே. எல்லாம் பண்ணாலும் அவன் பரம் அந்த நிலையில வந்து அவன் வந்து இருக்கின்றான். அந்த பரநிலை பராபர நிலை வந்து நம்முடைய மனமாக்கு எட்டாவது நிலையில இருக்கிறான். அந்த நிலையில இருந்து அவன் சற்று கூட வந்து தாழ மாட்டான். படைத்து உடையான் பண்டு உலகம். பண்டேனா பழைய காலத்துல பண்டா ஏன் நான்மறையும் நான்மறை வந்து பல காலத்துக்கு முன்பே தொன்மை காலத்திலே இருந்தது. பண்டே பழங்காலத்திலேயே இந்த உலகங்கள் ஏழு உலகத்தை நான் சொல்லிட்டேன். அதை வந்து படைத்தான். படைத்துடையான் பல தேவர் முன்னே அந்த உலகத்துல படிச்சு அந்த ஒவ்வொரு உலகத்திலையும் உள்ளக்கூடிய அந்த தேவர்களை நான் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மலோகம், விஷ்ணு லோகம், ருத்ரலோகம், மாகேஸ்வர லோகம், சதாசிவலோகம், சக்தி லோகம், சிவலோகம் என்று அந்த பல தேவர்களையும் அந்த உலகத்துல வந்து அவன் வந்து படைக்கின்றான். படைத்துடையான் பல சீவரை முன்னே இந்த மனிதர்களை வந்து இந்த பூலோகத்தில் வந்து படைக்கின்றான். அது போல மற்ற நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள் அது மாதிரி அவர்களை வந்து படைக்கின்றான். படைத்துடையான் பரமாகி நின்றானே. அந்த மாதிரி படைத்தாலும் அவன் அவற்றில் தோயாமல் தன் நிலையில் மாறுபடாமல் அவன் வந்து பரம்பொருளாக வந்து இருக்கின்றான். எனவே அவன் என்ன செய்கிறான்? அந்த 3 தத்துவம் சொல்லியா அந்த சுத்த தத்துவத்தை வந்து அவன் விஞ்ஞான கலர் என்கின்ற இந்த ஒரு மலமுடைய ஆன்மாவுக்கு. விஞ்ஞான கலர்னா அவர்கள் ஒரு மலம் மட்டும்தான் இருக்கும். அது ஆணவ மலம், அதுவும் மெலிதாக இருக்கும். எனவே அந்த விஞ்ஞானங்களுக்காக அந்த சுத்தமாயா போனங்களை வந்து படைக்கின்றான். அப்புறம் என்ன செய்கின்றான்? இருமலயமுடைய அந்த ஆன்மாக்கள் அவர்கள் வந்து பிரளயாகலர் என்று சொல்லப்படும். அந்த பிரளயாகலருக்காக அசுத்தமாயா என்கின்ற அந்த வித்யா தத்துவ மாயிலிருந்து உலகங்களை வந்து அவன் வந்து படைத்து கொடுப்பான். நம்மை போன்ற ஆன்ம வர்க்கத்திற்காக இந்த மனிதர்களுக்காக பெருமான் என்ன செய்கின்றான்? இந்த பிரகிருதி மாயை, இந்த பிரகிருதி மாயில அந்த மாயிலிருந்து உலகத்தை வந்து படைக்கிறான். இதை வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இது 3 உலகமாக வந்து அது எப்படி சொல்லுகின்றார்கள் அப்படின்னா, இந்த 3 வந்து சுத்தம். சுத்தம் என்பது அது தீமை வந்து கலவாதது. எனவே மிஸ்ரம்னா கலப்பு. இந்த அசுத்தமாய் இருக்கு இல்லையா, அந்த அசுத்தமாயில வந்து இந்த சுத்தம் அசுத்தம் ரெண்டுமே வந்து கலந்து இருக்கின்றது. பிரகடை மாயை வந்து முழுக்க முழுக்க வந்து அசுத்தமாகிறது. எனவே அந்த சுத்தமாய் வந்து முழுக்க முழுக்க 100% சுத்தமானது, அது சுத்தமாயி. அசுத்தமாயி வந்து மிஸ்ரமாயி. மிஸ்ரம்னா கலப்பு வந்து குறிக்கும். அது சுத்தம் அசுத்தம் என்று கலந்தது. பிரகடை மாயை வந்து அது முழுக்க முழுக்க அசுத்தமானது. எனவே சுத்தம் மிஸ்ரம் அசுத்தம் என்பதாக அந்த உலகங்களை 3 திறமாக படைத்து அதற்காக என்ன செய்கிறான்? அது நல்லூலி, தீயூலி, பொது ஊலி என்ற பல ஊலிகளையும் அவன் படைக்கின்றான். படைத்து 5 பூதங்களை படைத்து உடம்பை படைத்து தேவர்களையும் மனிதர்களையும் 7 வகையாக படைக்கின்றான். இதெல்லாம் எதற்காக செய்கின்றான்? இந்த உயிர்கள் வந்து உய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஆதி படைத்த அவை தாங்கி நின்றானே. தாங்குதல்னா அதை காத்து நிற்கின்றான். இதை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே. நீத்திரண்டபுத்திர முதல் பாடு. கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் விரல் வேங்கை என் தோல் உடையவனே வண்ணும் சுத்திரமோச பங்கை கரசே சடையவனேன் தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே. பெருமானே என்னை தாங்கிக்கப்பா, நான் ரொம்ப கலந்து போயிட்டு தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே. அப்படி பல இடத்துல வந்து பார்க்கலாம். தாங்குனர் பெருமானே காத்து கொள்ளப்பா என்று வேண்டும். எனவே அருள் செய்ய வேண்டுவதும் உடைய கடன் தான், அதனுடைய முக்கியமான கடமை என்று அது குறிப்பாக வந்து சுட்டி காட்டுகின்றார். அடுத்து 8வது திருப்பாடல். உன் நின்ற ஜோதி உர நின்ற ஓரோடல் வென்றமரர் விரும்பும் விழுப்பொருள் மண் நின்ற வானோர் புகழ் தருமேனியன் கண் நின்ற மாமணி மாபோதமாமி. உன்னின்ற ஜோதி. ஐயா அந்த ஆதி படைத்தன்னு 50 பூதன் அடுத்த பாடல் வராதுங்க.
சரிம்மா, நன்றி. ஆதி படைத்தனன் ஐம்பெரும் போதம் ஆதி படைத்தனன் ஆசில் பல்வோலி ஆதி படைத்தனன் எண்ணிலி தேவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே. இந்த முதல் பாட்டுல வந்து பரமாகி நின்றானேன்னு பார்த்தேன். ரெண்டாவது தாங்கி நின்றானே அந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு வந்து நான் போயிட்டேன். ஏன்னா அதுல சொல்லப்பட்ட அதே கருத்து தான் இந்த பாட்டிலேயே வந்து அவர் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்த பாட்டுக்கு வந்து நான் 442 அது வந்து இதுவும் அதுன்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஐம்பெரும் பூதங்களை படைத்தான், ஆசில் பல் ஊழிகளை படைத்தான், எண்ணிலை தேவர்களை வந்து படைத்தான். அதை படைத்தது எல்லாம் அவன்தான் வந்து தாங்குகின்றான். அந்த ஐம்பெரும் பூதங்களையும் தாங்குவதும் அவன்தான், அந்த ஊழிகளை தாங்குவதும் அவன்தான், எண்ணிலை தேவர்களையும் மனிதர்களையும் தாங்குவது அவன்தான். படைத்தது எல்லாவற்றையும் அவன்தான் வந்து தாங்கி நிற்கின்றான், காத்து நிற்கின்றான் என்ற கருத்து தான் அந்த பாட்டுல வந்து இந்த சொல்லப்பட்டிருக்கின்றது. தாங்கி நிற்குங்கிறப்ப நான் ஏற்கனவே பலதை சொல்லுவேன். பெருமானுக்கு வந்து ஸ்தானு மால் அயன். ஸ்தானுனா ஒரு தூணை வந்து குறிக்கும். தூண் மாதிரி பெருமான் வந்து எப்படி தூண் வந்து ஒரு பில்டிங்கை வந்து தாங்கி நிற்கிறதோ அது பெருமான் தான் எல்லாவற்றையும் தாங்குறதால அந்த சுசீந்திர கோயில்ல பெருமானுக்கு ஸ்தானு மாலயன். இந்த ஸ்தானு மாலை என்ன பண்ணாரு, அந்த ஒரு பக்கம் வந்து அயன்னா பிரம்மனை குறிக்கும், இன்னொரு பக்கம் மால்னா திருமாலை குறிக்கும். பெருமான் வந்து நடுவில் நிற்பாரு. ஒரு பக்கம் பிரம்மனும் இன்னொரு பக்கம் வந்து அந்த திருமால் இருப்பாங்க. அவர்களை பெருமான் தான் தாங்கி தூணாக நிற்கின்றான். அதாவது தானு மால் அயன் என்ற அந்த கருத்து வந்து பல பாடல்களை வந்து நான் வந்து சொல்லியிருக்கின்றேன். இது இந்த பெருமான் வந்து ஐம்பெரும் பூதங்களையும் பல பிரளயங்களையும் எண்ணற்ற தேவர்களையும் அவர்களை படைத்தும் காத்தும் தாங்கி அருள் செய்கின்றான். அவன்தான் வந்து ஆதி முதல்வன் என்பது அந்த பாட்டோட கருத்து. அது 8வது திருப்பாடு. உன்னின்ற ஜோதி உரனின்ற ஓர் உடல் என்று. ஐயா அதுக்கு முன்னாடி அகன்றான் அகலிடம் ஏழும் ஒன்றாகி அது இருக்குங்க ஐயா, பாடல் மாறி இருக்கான்னு தெரியும். அதாம இதுல வந்து தர்மபுரம் பதிப்புக்கும் திருவாரூர் பதிப்புக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அந்த பாட்டு சொல்லுங்கம்மா. ஐயா அகன்றான் அகலிடம் ஏழும் ஒன்றாகி இவன் தான் என நின்று. இது வந்துமா திருவாரூர் பதிப்பு சைவம்.org இந்த பதிப்பு தான் இருக்குது. தர்மபுரம் பதிப்பு வந்து இந்த தேவாரம்.org அதுல வந்து இருக்குது. அது அகன்றான் அகலிடம் ஏழும் ஒன்றாகி அந்த பாட்டை எடுத்துக்கோம். அகன்றான் அகலிடம் ஏழும் ஒன்றாகி இவன் தான் என நின்று எளியனும் அல்லன் சிவன் தான் பல பல சீவனுமாகி நவீன்றான் உலகுரு நம்பனுமாமே. இந்த பாட்டோட திரண்ட கருத்து என்ன? ஏற்கனவே இந்த சைவ சித்தாந்த சொல்ல அந்த கருத்து அந்த பெருமான் வந்து எல்லாவற்றுடன் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் அப்புறம் வந்து செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான் என்ற அந்த கருத்து தான் இந்த திரண்ட கருத்து என்று சொல்லியிருக்கின்றார்கள். இறைவன் வந்து எல்லாவற்றோடும் ஒன்றாயும் வேறாயும் இருக்கின்றான். அவன்தான் குருவாக வந்து அருள் செய்வான் என்ற கருத்தையும் இந்த பாட்டுல திரண்ட சாரமாக வச்சுக்கலாம். பதவுடையந்து பார்க்கலாம். அகன்றான் அகலிடம். அகலிடம்னா அகன்ற இடத்தையுடைய இந்த பூ உலகம். இந்த பூ உலகம் இது போல் பல உலகங்கள் இருக்கின்றன. அது போல 7 உலகங்கள். அகன்ற இடத்தையுடைய இந்த உலகம் போல் அந்த 7 உலகத்துடன் பெருமான் ஒன்றா இவன்தான் என நின்றான். அவன் எப்படி அந்த உலகத்தோடு உலகமாக ஒன்றி நிற்கின்றான். நின்று எளியனும் அல்லன். அந்த மாதிரி கலந்து ஒன்றா இருக்கிறதுனால நீ அவன் வந்து மிகவும் எளிமையானவன் சாதாரணமானவன் என்று நீ வந்து நினைத்து விடாதே. சிவன் தான் பல பல சீவனும் ஆகி. அந்த சிவன் வந்து ஒருவன் தான். அந்த உயிர்கள் வந்து எண்ணற்றவை. அந்த எண்ணற்ற உயிர்களோடு அவன் உயிருக்கு உயிராக நிற்கும் போது அவன் வந்து சீவனாகவே நிற்கின்றான். சிவன் தான் பல பல சீவனும் ஆகி நவீன்றான் உலகுரு நம்பனும் ஆமே. அவன் நவீன்றான்னா சொல்லுதல், நம்பன்னா நம்முடைய விருப்பத்துக்கு உரியவன், நம்பிக்கைக்கு உரியவன். நம்முடைய விருப்பத்துக்கும் நம்பிக்கைக்கும் உரியவாக அந்த குருவாக திருமேனி தாங்கி வந்து அவன் நவீன்றான்
தன்னுடைய உபதேசத்தை வந்து அவன் செய்தான். அவன்தான் உலகங்களுக்கெல்லாம் குற்ற தலைவனாக இருக்கின்றான். அகன்றான் அகலிடத்தான் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு அப்பர் பெருமான் பாட்டு வந்து அவன் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை உன்னம் அவனது நாமம் கேட்டால் பெருமானது பெயரை வந்து கேட்கின்றாள். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் இந்த பெருமான் எப்படி எந்தெந்த ஊர்ல இருக்காரு. பின்னை அவனது ஆரூர் கேட்டால் இந்த பெருமான் எந்த ஊர்ல இருக்காரு, திருவாரூர் இருக்காரா என்று கேட்டாள். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனால் கேட்டவன அவன் மேல அன்பு ஜாஸ்தியா போயிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா பிச்சி. ஆனால் அகன்றால் அன்னையும் அத்தனையும் அன்றே நிறுத்தாள். இதுக்கு வந்து இவன் தான் அப்பன் இவன் தான் அம்மா, பெற்ற தாய் தந்தை கிடையாது. அன்னையும் அத்தனையும் அன்றே நிற்த்தால் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. இந்த உலகத்துல உள்ளவங்க வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றாளே, நல்ல பொண்ணு நினைச்சமே அப்படின்னு இந்த உலகம் சொல்லக்கூடிய இந்த ஆச்சாரத்தை எல்லாம் அகன்றால் இந்த உலக ஆச்சாரம் படிச்சு அவளுக்கு சிவ ஆச்சாரம் வந்து சேர்ந்து விட்டது. சிவ ஆச்சாரம் வந்து உலக ஆச்சாரத்துல இருந்து அவள் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை இந்த உலகத்தில் கூட இந்த ஆச்சாரத்தை நீத்தால் அகன்றால் அகலிடம்னு வரும். 7 ஒன்றாகி 7 பத்தி நான் நிறைய வந்து சொல்லிட்டேன். பெருமான் வந்து குரு வடிவாக இதே மாணிக்க சொல்லுங்க. குரு வடிவாகி கோலையும் தன்னில் அருளையை பெருமையை சிறுமை என்று இகழாது. பெருமான் நம்மை போல ஒரு மாண்ட சட்டை தாங்கி வந்து நம்ம போலயே சாப்பிடுறாரு, நம்ம போலயே காப்பி டீ குடிக்கிறாரு, நம்ம போலயே குளிக்கிறாரு. குரு வந்து மாண்ட சட்டையில தான் வராரு. மாண்ட சட்டையில செய்யக்கூடிய செயலை பார்த்து நீ சிறுமை என்று இகழாதேன்னு அந்த மாதிரி நினைச்சிடாதேன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறார். இந்த பெருமான் வந்து குருவாக திருமேனி தாங்கி வந்து உபதேசம் செய்து அந்த உயிரை தன் கலல் எட்டச் செய்தானே என்று அந்த கருத்தை வந்து சொல்றார். எனவே அவன் இந்த மாதிரி நம்மோட கூட இருந்தாலும் அவன் எளிய நல்லன், அவன் சாதாரணமானவன் அல்லன். அவன் வந்து அரியன், தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்று மறியனே. அந்த கருத்து வந்து நேற்று வந்து சிந்திக்கப்பட்டது இல்லையா? இல்ல தெரிய அரியங்கிறது அருமையான, பெறுவதற்கு அரிய அது பரஞ்சோதி என்று அந்த ஐயா வந்து அது தெரிதல் அறிதல், தெரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கருத்து செஞ்சாங்க. அரியங்கிறது பெறுவதற்கு அரியன், யாவரும் அறிவறியான், யாராலும் வந்து அறிவதற்கு அவன் வந்து அரியவன். எமக்கு எளியான், என்னை போன்றவர்களுக்கு வந்து அவன் வந்து எளியவன். கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, கனவுல கூட தேவர்கள் வந்து அவனை வந்து பார்க்க முடியாதுயா. நனவினில் நாயினேருக்கு அருளை போற்றி, நாயை போன்ற எனக்கு வந்து என்ன சொன்ன இந்த நனவிலேயே ஜாக்கிர நிலையிலே நீ வந்து அருளி செய்தாயப்பா என்று மாணிக்காஸ் வந்து பல இடத்துல வந்து உறுதி இருப்பார். அந்த கருத்தை வந்து அடுத்த பாட்டு வந்து உன்னின்ற ஜோதி. கரெக்டாமா ஐயா? உன்னின்ற சோதி உரனின்ற ஓர் உடல், உன்னின்ற ஜோதி உரனின்ற ஓர் உடல், விண்ணின்ற அமரர் விரும்பும் விழுப்பொருள், மண் என்ற வானோர் புகழ் தருமேனியன், கண்ணின்ற மாமணி மாபோதமாமே. உன்னின்ற ஜோதி, பெருமான் எங்க இருக்கின்றார்? எனக்கு உள்ளதான் இருக்கார். பெருமான் வந்து உள்ள இருக்க பெருமான் வந்து எப்படி இருக்கின்றார்? அவர் வந்து ஜோதி வடிவமாக, தெரிய அரிய பரஞ்சோதிங்கிறப்ப பெருமான் வந்து அங்க சொரூப நிலையில் வந்து ஜோதி வடிவமாக வந்து இருக்கின்றான். உயிருக்குள் வந்து அவன் உள் நிற்கின்ற எழு பரஞ்சோதியாக உரன் என்ற ஓர் உடல். இந்த உயிர் வந்து நன்றாக பொருந்து நிற்பதற்கு, உரன் என்ற பொருந்து நிற்பதற்கு ஏற்ற ஓர் உடலாகவும் அந்த பெருமான் தான் இருக்கின்றான். பெருமான் வந்து அந்த உயிருக்குள் வந்து எழு பரஞ்சோதியாக இருக்கின்றான், அரிய பரஞ்சோதியாக இருக்கின்றான். அவன் உயிர் பொருந்து நிற்பதற்கு ஏற்ற உடலாகவும் இருக்கின்றான். விண்ணின்ற அமரர் விழுப்பொருள், அந்த விண்ணுலக வாசியாகிய அந்த தேவலோக வாசிகளாகிய அந்த தேவர்கள் அவர்கள் விரும்பக்கூடிய போற்றுகின்ற பொருள். அவர்கள் ஏன் வந்து பெருமானை போற்றுகின்றார்னா, அவர்களுக்கு வந்து போகம் வேண்டும். போகம் வேண்டிலேன் புறந்தராது இன்பமும், அந்த இந்திரன் முதல் இன்பம் கூட எனக்கு வேண்டாம், அந்த போகமும் வந்து எனக்கு வந்து வேண்டாம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவருடைய பதவி நிலைக்க வேண்டும், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், அது தாம் வாழ்வதற்காக தான் பெருமானை வாழ்த்துகின்றார்கள். இந்த மாணிக்க வாசக பெருமானை வந்து அது வந்து பயன் கருதிய, காமிய பயன் கருதிய வழிபாடு அவர்கள். எனவே
விண்ணின்ற அமரர் விரும்பும் ஒரு பொருள். விண்ணுலகவாசிகளாகிய அந்த தேவர்கள் விரும்பி போற்றக்கூடிய அந்த பொருளாகவும் பெருமான் தான் இருக்கின்றான். அடுத்து மண்ணின்ற வானோர் புகழ்தரு. இந்த மண்ணுலகத்திலேயே வந்து அந்த வானவர்கள் மாதிரி நிற்கக்கூடியவர்கள், வானவர்கள் தேவர்களை குறிக்கும். மண்ணில் நிற்கின்ற தேவர்கள் வந்து அவர்களை பூசுரர்கள் சொல்லணும். சுரர்னா வந்து தேவர்கள். அது வந்து பூசுரன் ஞான சம்பந்தன் என்று நம்முடைய ஞான சம்பந்த பிறான் பல பாட்டு சொல்லிப்பாள். அந்த நில உலகத்தில் உள்ள அந்த தேவன். எனவே இந்த பூசுரர்கள் ஆகிய இந்த நில தேவர்கள் போகின்ற திருமேனியன் பெருமான் வந்து அங்க திருமேனி தாங்கி வருகின்றான். கண்ணின்ற மாமணி மாபோத மாமே. அவனுடைய கண்ணுள் வந்து கருமணியாக இருந்து அவன் காட்டும் உபகாரத்தையும் காணும் உபகாரத்தையும் செய்கின்றான். அப்பற்பட்ட பெருமானே அவன்தான் வந்து என்னால் மா போதகமாமே. போதகம்னா அறியப்படக்கூடியது. அவன்தான் நான் அறியப்பட வேண்டிய பொருள், அடைய வேண்டிய விழுப்பொருள் என்பது இது பத உரையாக வந்து கூறப்படும். உன்னின்ற ஜோதி உரனின்ற ஓர் உடல். உன்னுடைய உயிருக்குள் வந்து பெருமான் வந்து பரஞ்சோதி. இந்த பாட்டை வந்து நான் வந்து பலமுறை சொல்றேன். மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த முதே ஊறி நின்ற நுழையலு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். ஏன் பெருமாள் நம்ம பார்க்கணும்னா, மாறி நின்றனை மயக்கிடும். இந்த வஞ்ச புலன் இல்லையா, வழங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விளங்க மனத்தால் என்று ஏற்கனவே பாடுபா இல்லையா. எனவே இந்த 5 புலன்களையும் வந்து வஞ்சனை செய்கின்றது. வஞ்சனைனா என்ன? ஒருத்தர் அடைய வேண்டியதை வந்து அடைய விடாமல் வந்து தடுக்கின்றது. இந்த உயிர் எதை அடைய வேண்டும்? இந்த பெருமானை வந்து அடைய வேண்டும். ஆனா இந்த 5 புலன்களும் 5 பொறிகளும் என்ன செய்கின்றது? அது வந்து மாறி, அது இந்த சிவநெறிக்கு மாறாக மாறி நின்று கூடவே நின்று மயக்கி, இந்த உலக போகத்தில் மயக்கி மாறி நின்றனை மயக்கிடும், மயக்கக்கூடிய இந்த உலக மயக்கத்தில் ஆக்கக்கூடிய இந்த 5 புலன்களும் மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலன் 5. அப்ப நான் என்ன பண்ணும்? இந்த புலன் போகக்கூடிய அந்த பாதையை வந்து நான் வந்து அடைக்கணும். பாதையை அடைக்கும்னா அதுக்கு ஒரு கதவு போட்டுடணும், ஒரு லாக்கர் வந்து நான் போட்டுடணும். இந்த லாக்கர் எது? இந்த லாக்கர் வந்து 2 தான். ஒண்ணு வந்து ஆலய வழிபாடு, 2வது அடியார் சங்கமம். அது 2 சேர்ந்தாலே போதும். அது வந்து என்ன செய்யும்? அது லாக் பண்ண மாதிரிதான், அதை மறைத்த மாதிரிதான். நம்ம என்ன செய்யணும்? ஆலய வழிபாடும் அடியார் வழிபாடும் இருந்தால் இந்த புலன்கள் வந்து நம்ம வந்து மயக்காது. இல்ல அப்பர் பெருமான் மாதிரி சொன்ன மாதிரி திரு அங்கமாலை, இந்த ஒவ்வொரு அங்கத்தையும் என்ன பண்ணும்? கண்ணால் வந்து சிவத்தை தான் வந்து பார்க்க வேண்டும், காதால் வந்து அவன் புகழதான் கேட்க வேண்டும், வாயான வந்து அவனை பற்றி தான் வந்து பேச வேண்டும். இத அந்த கருத்தை வந்து சொல்லும். இந்த பெருமான் என்ன செய்யணும்? அதை நம்ம மாற வேண்டும். மடைமாற்றம் வந்து செஞ்சோம். அந்த மாதிரி செஞ்சோம்னா பெருமான் வந்து உள்ளே இருப்ப தெரியும். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோட நான்மகனும் தேடி தேடொன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். திருமாலும் அயனாலும் காண முடியாத அந்த தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். பெருமான் வந்து உள்ளேதான் இருக்கின்றான். அவன் உள்ளம் கவர் கல்வனாக மறைந்து நிற்கின்றான். அவனை தேடினால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியை யோகம் செய்தால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த உள் நின்ற ஜோதி உர நின்ற ஓர் உடல். விண் நின்ற அமரர் விழும்பும் விழுப்பொருள். பெருமான் தான் விழுப்பொருள், விளிம்பிய பொருள், சிறந்த பொருள். படையலாம் அப்பொருள் இப்பொருள் ஆகாதே என்று சொல்வார். பெருமான் வந்து அப்பொருள், அப்பொருள் என்பது மேலான பரப்பொருள், இப்பொருள் வந்து உலக பொருள். அப்பொருள் இப்பொருள் ஆகாதேன்னு படையாட்சியில வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார்கள். அவன் விழுப்பொருள்ங்கிறப்ப திருவந்தியால வந்து முதல் பாட்டிலே அந்த மனது பெருமானை வந்து நம்ம வந்து அவன்னு சொல்றோம். பெருமானை வந்து நம்ம ஆண்பாலாக சொல்லும்போது அவன் என்று சொல்லிடும் இல்லையா. பெருமான் வந்து ஆண்பால் அல்ல, பெண்ணும் அல்ல, அவன் வந்து அழியும் அல்ல. அவன் வந்து 3ஐயும் கடந்து வந்து நிற்கின்றான். அப்ப என்ன செய்யறான்னா, அதுல வந்து நம்ம உபநிஷதங்கள் இருக்கு இல்லையா, இந்த உபநிஷதம் வந்து அவனை வந்து அதுன்னு தான் சொல்றாங்க. தத் துவம் அசி. தத்துனா அது, துவம்னா அதிலிருந்து 2வதாக வந்த நீ, அசி. அப்ப நீ என்ன பண்ற? நீ வந்து சிவமாக மாறுகின்றாய். தத்துனா அந்த பொருள், துவம்னா இந்த பொருள். அந்த பொருள் இந்த பொருளும் ஒன்றுதான். அவன் சொல்லக்கூடிய இந்த ஏகான்மவாதப்படி அது வந்து சரியா இருக்கும்.
இது வந்து அவர் என்ன சொல்றா, அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள். அகலம்னா களம்னா உருவத்தோடு கூடியது, அகலம்னா உருவமற்றது, சகலம்னா உருவத்தோடு கூடியது. சோமாஸ்கந்தர்னா உமையோடும் கந்தனோடும் கூடியது, அது சோமாஸ்கந்தர். அப்புறம் வந்து சகலம்னா உருவத்தோடு கூடியது, அகலம்னா உருவமற்றது. அகலமா யாரும் அறிவறிது அப்பொருள். பெருமான் வந்து உருவம் இல்லாமல் இருக்கும்போது அவனை வந்து யாரும் அறிவிட முடியாது. அவன் அப்பொருளாக வந்து சொரூப பொருளாக இருக்கின்றான். அந்த சொரூப பொருளை மனம் பக்கால் வந்து பற்ற முடியாது. அகலமாய் யாரும் அறிவுறுத பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பெற இந்த மக்களால் வந்து பற்ற முடியவில்லையே அப்படி பெருமான் என்ன பண்றா, அந்த சகல நிலையிலிருந்து சொரூப நிலையிலிருந்து அவன் என்ன செய்றான், தடத்த நிலையில் வந்து அவன் உருவத்தோடு புதிய குருநாக அவன் இருந்தான். தானாக தந்தது என்று உறுதி பெற அதை அடைவதற்கு எனக்கு வந்து எந்த தகுதியும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. இருந்தாலும் பெருமான் வந்து தன்னை தானாக தருகின்றான் என்று அந்த உந்தியால வந்து சொல்லியிருப்பார்கள். இந்த பெருமான் தான் அடைய வேண்டிய அந்த பொருள் என்று அந்த பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்புறம் பெருமான் வந்து ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும். பெருமானே உனக்கு ஈறு கிடையாது, உனக்கு அந்தம் கிடையாது, அழிவு கிடையாது. அப்பேற்பட்ட நீ வந்து எளியாகி என் பொருட்டு ஒரு எளிய குருநாதனாக வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும். உன் உடம்பு எப்படிப்பட்டது, அது ஒளி உடம்பு. ஆனா மானுசத்தை தாங்கி நினைப்பட நீ என்ன பார்த்த இல்லையா, அந்த திருவருள் நோக்கம் என்க நயனதிச்சு கொடுத்த இல்லையா, நீ நோக்கினாய் ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் நோக்கி எனக்கு வந்து என்னை ஆட்படுத்தி கொண்டாயின்னு பல இடங்களை வந்து அவர் வந்து பார்த்திருப்பாரு. அடுத்து நிறைவு பாடல். இந்த உன்னின்ற ஜோதி அதுக்கு என்ன வளர்க்கிறார். எனவே பெருமான் வந்து ஆன்ம அறிவுணல் வந்து அறிவுக்கு அறிவாக இருக்கின்றான். அந்த ஆன்ம அறிவின்படி இந்த உடலை வந்து இயக்குகின்றான். இந்த உடலாகவும் வந்து அவன் தான் இருக்கின்றான். அந்த தேவர்கள் வந்து விரும்பி அடையக்கூடிய இன்பப் பொருளாக போக பொருளாக அவன் தான் இருக்கின்றான். அந்த மண்ணுலக தேவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பூசுரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தணர்கள் வேதம் முதலியவற்றால் புகழப்படக்கூடிய மண்ணின்ற வானோர் புகழ் திருமேனியன் அவங்க வந்து ஸ்ரீருத்ரம் அதை சொல்லிதான் வந்து அபிஷேகம் பண்றாங்க. அது மாதிரி நிறைய ஸ்ரீசூக்தம் அதெல்லாம் சொல்லிதான் பெருமானை வந்து புகழ்கின்றார்கள். எனவே அந்த அந்தணர்கள் வேதம் ருத்ரம் முதலியவற்றால் புகழ்கின்ற திருமேனியை அந்த அருள் கோலத்தை வந்து உடையவனாக இருக்கின்றான். கண்ணின்ற மாமணி, இந்த கண்ணில் உள்ள மணி கரெக்டா இருந்தாதான் உலகத்தை பார்க்க முடியும். கண்ணில் உள்ள அந்த கருமணி போல இந்த உடல் செல்வதற்கு கூடிய இந்த உயிர் செல்லக்கூடிய நன்னெறியை காட்டுகின்றான். அது போல அந்த உயிர்கள் செல்லக்கூடிய ஞான நெறியை இந்த சைவ நன்னெறியை காட்டுகின்ற உருவாக அவன் இருக்கின்றான். இதுல சொல்லக்கூடிய திரண்ட கருத்து என்ன, பெருமான் வந்து குருவாக வந்து ஞானத்தை அருள்கின்றான். அதுதான் வந்து அனுக்கிரகம் என்று சொல்லப்படுகின்றது. மா போதமாமி, போதம் என்பது அறிவை வந்து குறிக்கும். பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த, போதானந்தம்னா அறிவு ஆனந்தம்னு சொல்லுவோம். போதம்னா அறிவை வந்து குறிக்கும். எனவே அது போதமாகி அந்த அறிவாக இருக்கின்றான். அப்ப அறிவை செய்வன் யாரு, அவன் வந்து போதகனாகிய அந்த குருநாதன். அந்த போதகன் தான் அங்க போதம் என்று குறைந்து வந்திருக்கப்பட்டது. எனவே அனுக்கிரகம் இது என்று பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்த நிறைவு பாடல். ஆறும் அறியாத அண்ட திருவுர் பார் முதலாக பயிலும் கடத்திலே நீரினில் பால் போல் நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகமறிந்தேனே. ஆறும் அறியாத பெருமான் வந்து ஒருவராலும் அறியப்படாத எங்க இருக்கார், சிதம்பரத்துல அந்த சித்தம்பரம் என்கின்ற அந்த சிதாகாச பெருவெளியிலே அந்த பரவெளியாகிய சிவப்பரவெளி என்கின்ற அந்த திருமேனியை அந்த வெளியே திருமேனியாக கொண்ட அந்த பெருமான் அதான் அங்க வந்து சிதம்பர ரகசியம் என்று காணப்படுகிறது. பெருமான் வந்து அங்க அருவத்தை காட்டும் போது சிதம்பர ரகசியம் என்று சொல்லி அந்த வெளிக்கு வந்து தீபாராதனை காட்டுவார்கள். அங்க வந்து தங்க வில்லுவ மாலை வந்து போட்டிருப்பார்கள். சிதாகாச திருமேனியாக அவன் இருப்பான். அவன் பார் முதலாக, இந்த பார்ன மண்ணை வந்து குறிக்கும். பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரனே, இந்த முதல் பூதம் வந்து பார், கடைசி வந்து விண். இந்த விண் முதல்ல பார் வந்து ஐந்தாவது. பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரனே,
அந்த அஞ்சிலும் பெருமான் வந்து பறந்திருக்கின்றான். எனவே இந்த மண் முதலிய 5 பூதங்களாலான அந்த கூட்டுறவில் அவை பயிலும் கடத்திலே நல்லறிவில் நட்டம் பயின்றாடும் பெருமானே பயின்றாடுகளா அவன் பயிலக்கூடிய அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த கடத்திலே, கடம் என்பது அந்த குடத்தை வந்து குறிக்கும், கடஸ்தாபனம்னு சொல்லுவாங்க அந்த குடத்தை வச்சு. எனவே இந்த உடம்புதான் அந்த கடம். இந்த மானோட உடம்பிலே நீரினில் பால் போல் நிற்கின்ற தன்மையை, இந்த பால் இருக்கு, பால்ல வந்து நீர் வந்து கலந்திருக்கின்றது, நீர் கலந்த பாலையும் நீரை வந்து பிரிக்க முடியாதபடி என்ன கலந்திருப்பது போல பெருமான் வந்து என்ன செய்கின்றான், அவன் வந்து கலப்பினால் அவன் ஒன்றாக நிற்கின்றான், வேறற நிற்கின்றான். நிற்கின்ற நேர்மையை அந்த சிறப்பை சோராமல் காணும் சுகமறிந்தேனே, அதை நான் என்ன செய்கின்றான், அறியாமையால் சோர்ந்து போய் காணும் சுகமறிந்தேனே. அப்ப எப்படி காண்பது, இந்த அறிவால் நிறைந்து அதனால் விளைகின்ற அந்த சிவானந்த இன்பத்தை நான் பெற்றேன் என்று தன்னுடைய சுய அனுபவத்தை வந்து இந்த இறுதி பாடல் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆரும் அறியாத அண்ட திருவுரு, யாவராலும் அறியப்படாத இந்த அண்டமே வடிவான அரண் உருவை பார் முதலாக பயிலும் கடத்திலே, இந்த ஊர் முதலாக சொல்லப்படுகின்ற இந்த குடத்திலே விளங்கும் நீரில் பால் போல, அந்த நீர்ல பால் போல கலந்து நிற்கின்ற அந்த நேர்மையை சோராமல் காணும் சுகமறிந்தேனே. சோராமல இடைவிடாது தரிசிக்கக்கூடிய அந்த இன்பத்தை யான் அறிந்தேன். பெருமனா அங்க விஸ்வரூப தரிசனத்தை வந்து காமிக்கின்றார்கள். இந்த அண்டமெல்லாம் தாழ்கின்ற அந்த விஸ்வரூபத்தை வந்து இவர் வந்து பார்க்கின்றார். அதை வந்து எவரும் வந்து அறிய முடியாது. ஆனா நான் என்ன பண்ணேன், அந்த கடம்னா அந்த குடத்தில் உள்ள அந்த நீரில் வந்து என்ன செய்கிறார், அந்த பாலை போடுறாங்க, பால்ல நீர் போல அவன் கலந்து நிற்கின்ற நிலையை நான் இடைவிடாது அனுபவிக்கின்றேன். அந்த போல உங்களுக்கும் வந்து அந்த அனுபவம் கிடைக்கும். அத நீங்க என்ன செய்யணும், அதற்கு உண்டான அந்த முயற்சிகளை வந்து நீங்கள் செய்யுங்கள். சரியை கிரியை போன்ற அந்த முயற்சியை நீங்க வந்து செய்யுங்க, அந்த தவத்தை வந்து நீங்கள் வந்து செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவன் எப்படி இருக்கின்றான், அந்த பாட்டுல வந்து அவன் குருவாக வருகின்றான்னு பார்த்தோம் இல்லையா. குருவாக வருவது எந்த, அதாவது 8ஆம் சூத்திரம், ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்து தம்முதல் குருவுமாய் தவத்தினை ஒருத்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கல் செல்லுமே. நான் வந்து மனுஷகுமாரன், நான் என்ன செய்றேன், என்ன வேடகுமாரனா வந்து நான் நினைச்சிட்டேன். நான் வேடனோட வேடனாக இந்த 50 வேடனோட கலந்துட்டு குட்டு வெட்டு குத்து கொல்லு அப்படின்னு சொல்லி நான் வளர்ந்துட்டேன். இந்த 50 மூலமாக இந்த 50 பத்தி அனுபவித்துக் கொண்டு நான் வேடகுமாரனாக இருக்கின்றேன். ஆனா நான் வேடகுமாரன் கிடையாது, நான் வந்து சிவகுமாரன். நான் சிவகுமாரங்கிறப்ப எப்ப எனக்கு தெரியும், அப்ப வந்து தம்முதல் குருவுமாய் தவத்தினை வளர்த்த விட்டு பெருமான் என்ன செய்கின்றார், அப்பொழுது மானசத்தை வாங்கி குருவாக வந்து நீ இந்த 50 வேடருக்கு உரியவன் அல்ல, இந்த 50 ஆசைகளுக்கு, இந்த உலக ஆசைகளுக்காக நீ வந்து படைக்கப்படவில்லை, நீ வந்து சிவகுமாரன், சிவபோகத்துக்கு உரியவன். எனவே உனக்கு அந்த சிவபோகத்துக்கு நான் உனக்கு என்ன செய்ய உரிமை தருகின்றேன் என்று அங்கு தம்முதல் குருவுமாய் தவத்தினை வளர்த்த விட்டு அப்ப வந்து தீட்சை செய்து சரியை கிரியை யோகம் என்ற அந்த தீட்சைகளை செய்து அவர் என்ன செய்கின்றார், நீ வந்து அந்நியமின்மையில், நீ வந்து சிவன் வேற சிவகுமாரன் வேற, நீ வந்து சிவனை அடைவதற்கு உரிமை உடையவன், உனக்கு அந்நியம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது, நீங்க 2 பேரும் வேறு வேறு கிடையாது. வேடர்கள் தான் உன்னோட வித்தியாசமானவர்கள், அவர்கள் வந்து கொலை தொழிலை செய்யக்கூடியவர்கள், நீ வந்து அருள் தொழிலை செய்யக்கூடிய சிவகுமாரன் என்று அந்நியமின்மையின் அரண்கலல் செல்லவே. இந்த பெருமானுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்ல, அவன் வந்து அனன்யமாக அவன் கலந்து இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அப்பொழுது பெருமானுடைய திருவடியை சேரலாம் என்று இந்த சிவஞான போதத்தில் 8வது சூத்திரம் வந்து குறிக்கும். அந்த 8வது சூத்திரம் வந்து கேட்டல் சூத்திரம் என்று சொல்வார்கள். ஏன்னா அங்கு குரு வந்து உபதேசம் சொல்கின்றார், அந்த சிஷ்யன் வந்து கேட்கின்றான், அதை வந்து கேட்டல் அதிகாரம்னு சொல்லுவாங்க. அது போல நமக்கு வந்து குரு மூலமாக நாம் வந்து தீட்சை பெற்றிருக்கின்றோம். அந்த தீட்சை வழி நம்ம வந்து அந்த சரியை என்கின்ற அந்த அனுஷ்டானம், கிரியை என்கின்ற பூஜை, அதாவது யோகம் என்கின்ற அந்த அகப்பூஜையை செய்து நாம் ஞானத்தை அடைந்து பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும். எனவே இந்த ஆன்மாவுக்கு பெருமான் தானே உருவமாக வந்து உணர்த்துகின்றான். அப்பொழுது அந்நியமின்றி நாம் என்ன சைதன்ய ரூபமாக நாம் வந்து அறிவு ரூபமாக இருக்கின்றோம், ஜடரூபமான இந்த உடம்பாக இல்லை. எனவே பெருமானுக்கு வந்து
இயற்கையாக அமைந்தது வந்து அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகம் தான் இயற்கையா இருக்கிறது. அது வந்து நேர்மைங்கிற வார்த்தையால சொல்றாரு. நேர்மை என்பது நுட்பம் என்றும் சொல்வார்கள். எனவே சிவனே குருவாய் வந்து நமக்கு என்ன செய்கின்றான், அந்த தீட்சையை செய்கின்றான். இருந்தால் நம்ம என்ன பண்றோம், பயிற்சி வயத்தால், இந்த உலக பயிற்சி வயத்தால் அதை நாம் வந்து மறந்து விடுகின்றோம். அவனை மறந்து, அவன் திருவடியை மறந்து விடுகின்றோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நாம் வந்து சோர்ந்து போய் விடுகின்றோம். இது சோறாமல் காணும் சுகம். அது வந்து தொடர்ச்சியாக தைலதாரை போல தொடர்ச்சியாக அந்த அனுபவம் வந்து இடையீடுபடாமல் இருக்கும். அந்த திருமந்திர பொருளை தான் எல்லா வைகுண்ட நூல்களும் அப்படி மாணிக்கிறதுல அனுபவம் இடையீடுபடாமை என்று ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. இந்த அனுபவம் வந்து இடையீடுபடாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எம்பெருமான் திருவருள் புரிய வேண்டும் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன் போனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துய தீர்கவே. வான்முகில் வளாது பைக மலைவளம் சிறக்க மன்னன் பொன்முறை அரசிக குறைவிலாது வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமம் வேள்வி மல்க மேன்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிடு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெறுப்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தனங்கு வாழ்க வாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் என்ற சீரடியார்கள் பொற்பாதங்களை வணங்கி நிறைவு செய்கின்றேன்.